वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधं तत्पादयुग्मसरसीर्घभृङ्गराजम् ह्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपदयोः अर्पितस्वात्मपारम् श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम्। दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयादरङ्गानुजराकटाक्षाः श्रोत्रेषु पुंसाममृतं क्षरन्तीं सरस्वतीं संसृतकामधेनुं वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं। जयन्ती सम्पवन्तामवै जयन्ती विभूषणम् அல்லினாட்டாமரமேலாரணங்கள் நின் துணைவி மல்லிநாடாண்ட மடமையில் மெல்லியளாள் ஆயர் குலவேந்தனாகத்தாள் தென் புதுவை வேயர் பயந்த விளக்கு நீளாதுங்கஸ்தனகிரிதடி சுத்தமத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி चोच्चिट्टायां सृजनिगलिदं याबलात्कृत्य भुङ्क्ते गोदादस्यै नमैदमिदं भूययेवास्तु भूयः। श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणयां कमलामिमान्यां गोदामनन्यशरण சரணம் பிரபத்யே. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினே வேங்கடவர்க்கென்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்கார்யம் சாதய பிரபோ அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்கார்யம் साधय प्रभो मत्कार्यं साधय प्रभो। विल्ली पुत्तूर वळर पूंगोदै विल्ली पुत्तूर वळर पूंगोदै புகழ் சொல்லியே மாளாது ஒரு போதே வில்லி புத்தூர் வளர் பூங்கோதை புகழ் சொல்லியே மாளாது ஒரு போதே வில்லி புத்தூர் வளர் பூங்கோதை விஷ்ணு சித்தர் திரு மகளாய் பிறந்து விஷ்ணு சித்தர் திரு மகளாய் பிறந்து விஷ்ணுவின் சித்தம் தன்னில் இடம் பெற்று வீற்றிட்ட விஷ்ணுவின் சித்தம் தன்னில் இடம் பெற்று வீற்றிட்ட வில்லி புத்தூர் வளர் பூங்கோதை புகழ் சொல்லியே மாளாது ஒரு போதே வில்லி புத்தூர் வளர் பூங்கோதை திருவாடிப்பூரத்தில் திருவவதாரம் செய்து திருமாலுக்கு மாலை
சூடி கொடுத்த தாயே திருவாடி பூரத்தில் திரு அவதாரம் செய்து திருமாலுக்கே மாலை சூடி கொடுத்த தாயே கங்குலும் பகலும் கண் துயில் அறியாமல் கங்குலும் பகலும் கண் துயில் அறியாமல் கண்ணனையே நினைந்து களி நடம் புரிந்திட்ட கண்ணனையே நினைந்து களி நடம் புரிந்திட்ட வில்லி புத்தூர் வளர் பூங்கோதை புகழ் சொல்லியே மாளாது ஒரு போதே வில்லி புத்தூர் வளர் பூங்கோதை. கண்ணன் கழலே நன்னம் மனமுடைய எண்ணம் திருநாமம் திண்ணம் நாரணமே என்று பணிக்கின்றார் வேதம் தமிழ் செய்த குருகூர் சடகோபனக நம்மாழ்வார். எம்பெருமான் மண்ணுலகிலே எடுத்த அவதாரங்களிலே மிகவும் ஏற்றமாக பேசப்படும் ஒரு அவதாரம் கிருஷ்ணாவதாரம். அந்த அவதாரத்தை பற்றி சொல்லிண்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு அவதாரம். அந்த கிருஷ்ணாவதாரத்தை பிடிக்காதவர்களே கிடையாது. ஏன்னா சில அவதாரங்கள்லாம் பார்த்தா எல்லாருக்கும் என்ன சின்ன குழந்தை பார்க்கலாம் பெரியவாள் வரைக்கும் அந்த கிருஷ்ணாவதாரத்தில் அப்படி ஒரு எல்லாருக்கும் ஒரு அதை கேட்கணும், அந்த கிருஷ்ணாவதாரத்தை கேட்கணும், கிருஷ்ணனை அனுபவிக்கணுங்கிற ஒரு எல்லாருக்கும் ஒரு ஆசை. ஏன்னா பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வழியாக. அப்புறம் இதில் ஆண் பெண் பேதம் கிடையாது. அப்புறம் மொழி கிடையாது. ஏன்னா இந்த மொழிக்காராக தான் கிருஷ்ணாவதாரத்தை கொண்டான்னு பார்த்தா நம்ம ஊரில் இருக்க தமிழில் இருக்க பார்த்தா தமிழ்காரா கிருஷ்ணாவதாரத்தை கொண்டாடுவா, தெலுங்கில் இருக்கிறவா கொண்டாடுறா, கன்னட மொழியில் இருக்கிறவா, இந்தியில் இருக்கிறவா பார்த்தா அத்தனை பேரும் அத்தனை மொழிக்காரர்களும் கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட ஒரு அவதாரம் கிருஷ்ணாவதாரம். ஏன்னா அந்த அவதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சௌலபியம். ஏன்னா பகவானுடைய குணங்கள் பார்த்தா சௌலபியம், சௌசீல்யம், வாத்சல்யம். அந்த சௌலபியம்ங்கிறது ஒரு எளிமையான ஒரு அவதாரம் கிருஷ்ணாவதாரம். சௌசீல்யம்னு பார்த்தா ராமாவதாரத்தில் பார்த்தா உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற இந்த பாகுபாடு கிடையாது. ராமன் பார்த்தா ஒரு பெரிய ராஜா, அவன் பார்த்தா எல்லாரிடத்திலும் சக்கியம். எனக்கு குகனோட சக்கியம், விபீஷனோட சக்கியம், அந்த வானரங்களோட சக்கியம், அப்படி சொல்லிட்டே போகலாம். அதனால பூரா பார்த்தா சக்கியங்கள் தான். ஏன்னா அப்படி சௌசல்யமான ஒரு அவதாரம் ராமாவதாரம். வாத்சல்யம்ங்கிறன்னா ஒரு தாய்ப்பசு தன்னுடைய கன்றினடியே எப்படி இருக்குமோ அது வாத்சல்யம். எப்படிப்பட்ட கல்யாண குணங்கள் நிறைந்தவன் அந்த எம்பெருமான். அப்படிப்பட்ட ஒரு கிருஷ்ணாவதாரத்தை நம்ம யாருக்குமே பிடிக்காதுங்கிற கொஸ்டினே கிடையாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு அவதாரம். பகவான் என்ன பண்றார், தன்னுடைய பெருமைகள் எல்லாம் தானே இந்த மண்ணுலகளை எடுத்து சொல்லாமல் தன்னுடைய பூஷணங்கள், ஆபரணங்கள், ஆயுதங்கள் இவைகளை கொண்டு மண்ணிலை பிறக்கச் செய்து அவர்கள் மூலமாக தன்னுடைய பெருமைகளை உலகிற்கு எடுத்து சொல்வதாக நிச்சயித்தான். அவ்வாறு அவதரித்தர்கள் பார்த்தா யாருன்னு கேட்டால் ஆழ்வார்கள் என்று பெயர் வர காரணம் என்று கேட்டால் ஆழ்வார்கள் எம்பெருமானிடத்திலே ஆழங்கால் பட்டவர்கள், ஆழ்ந்த அனுபவம் கொண்டவர்கள் பெருமாளோட. ஏன்னா பார்த்தா 4 திவ்ய பிரபந்தங்கள்லாம் பாசுரங்கள்லாம் பார்க்கும்போது அவள்லாம் எப்படி ஆழ்ந்திருக்கா, எம்பெருமானோட பக்தி மேலே எப்படி ஆழ்ந்திருக்கா என்று அவளோட பாசுரங்களே நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அப்படி ஆழங்கால் பட்டவர்கள் ஆழ்வார்கள். அப்போ அந்த ஆழ்வார்கள் பார்த்தா ஆழ்வார்களில் முக்கியமாக சொல்லணும்னு சொன்னால் 2 ஆழ்வார்கள். என்ன பாசுரங்கள் நிறையா பாடியிருக்கா. நம்மாழ்வார் இருக்கட்டும், திருமங்கை ஆழ்வாரும். அவர்கள்லாம் என்ன பண்ணுறான்னு கேட்டால் நம்மாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் தன்னை பராங்குச நாயகியாகவும் பரகால நாயகியாகவும் நினைத்து ஒரு பெண் பாவத்திலே எம்பெருமானை அனுபவம் செய்கிறார்கள். ஏன்னா நம்மெல்லாம் என்னன்னு கேட்டால் இவர்கள் பெண் வேடம் தரித்த ஆண்கள். என்ன இவெல்லாம் பெண்கள் மாதிரி எடுத்து பாசுரங்களாக எதிர்காலத்தவர் ஆண்கள் தான். இந்த உலகத்தில் பார்த்தா ஒருவரே ஒருத்தர் தான் ஆண், புருஷோத்தமன் சொல்லணும். அந்த புருஷோத்தமன் யாருன்னு கேட்டால் எம்பெருமான் பகவானை தவிர வேறு யாருமே கிடையாது. நாம் எல்லாரும் பார்த்தா நம்மெல்லாம் ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கமே தவிர ஒரு வேடம் போட்டுருக்கோம். ஆண் வேடம் தரித்த ஒரு பெண் அப்படின்னு சொல்லலாம். அதனால அந்த ஆழ்வார்கள் வரிசையிலே பார்க்கும்போது கோதா பிராட்டி, கோதா என்பவள் ஆண்டாள் பின்னால் பட்டம் கொடுக்கப்பட்டது பெருமானால. அதனால அந்த கோதா பிராட்டி என்கிற ஆண்டாள் என்ன பண்றாள், சுபாவத்திலே ஒரு பெண். அந்த கூட்டத்தில் பார்த்தா ஆழ்வார்கள் கூட்டத்தில் ஆண்டாளும் உண்டு.
அந்த சுபாவத்திலே பார்த்தால் ஆண்டாள் பார்த்தா ஒரு இயற்கையாகவே ஒரு பெண்ணாக பிறந்திருக்கிறாள். அதனால அந்த பெண்ணாக பிறந்து என்ன பண்றான்னு கேட்டால் சுபாவமாகவே தன்னுடைய காதலை வெளிப்படுத்துகிறாள். எப்படி காதலை வெளிப்படுத்துகிறாள் என்றால் அது அனுபவபூர்வமாக ஆண்டாளோட பாசுரங்களை நம்ம பார்க்கலாம். அதனால எம்பெருமானை அடைவதற்காக எம்பெருமான் மீது காதல் கொண்டு திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்ற பாசுரங்கள்லாம் அந்த பாசுரத்தெல்லாம் பார்க்கும்போது அதில் தெரியும். அதனால அந்த சுபாவமாகவே பெண்ணாகவே இருந்து அந்த பெருமாளுடன் காதலுற்றால் பெருமானை எம்பெருமானை எப்படி அடைந்தாள் என்கிற சித்தாந்தத்தில் சூடி கொடுத்த சுடர்கொடி என்ற தலைப்பிலே இன்றைய தினம் நாம் கிடைத்த அவகாசத்தில் அனுபவிக்கப் போகிறோம். ஏன்னா விசேஷம் என்னன்னு கேட்டால் இன்னைக்கு திடீர்னு சூடி கொடுத்த சுடர்கொடி வரணும்னு கேட்டால் ஆடிப்பூரம். ஆடிப்பூரம்ங்கிறது ஒரு நட்சத்திரம், ஆடி மாசத்திலே இருக்கக்கூடிய பூரம், திருவாடிப்பூரம் அப்படின்னு சொல்லணும் ஆக்சுவலாக. ஏன்னா திருவாடிப்பூரம்ங்கிறது காரணம் என்னன்னு கேட்டால் ஆண்டாள் அவதரித்த நாள் நேற்றைய தினம் திருவாடிப்பூரம். அன்றைய நேற்றைய தினத்திலே திருவாடிப்பூரத்திலே ஆண்டாளோட அவதாரம் ஆடி மாதம் ஆடிப்பூர நட்சத்திரத்திலே. அதனால ஆண்டாள் அவதரித்ததுனால அந்த நட்சத்திரத்திற்கு பெருமை ஏற்பட்டது. அதனால பூரமாக இருந்த நட்சத்திரம் திருவாடிப்பூரமாக ஆயிற்று. ஏன்னா லங்காவை பற்றி சொல்லும்போது முதல்ல பார்த்தா லங்கைன்னு தான் சொல்லியிருந்தோம். அப்புறம் பார்த்தா ஸ்ரீலங்காவாச்சு. ஏன் ஸ்ரீலங்காவாச்சுன்னு கேட்டால் சீதையோட கடாட்சம் அங்கே பட்டது. சீதையோட கடாட்சம் பட்டு கடைசியில் ராவண வதமெல்லாம் ஆகி ராமர் என்று அழிச்சுன்னு போகிறார். ராமர் அழிச்சுன்னு போய் அந்த இதில் போகும்போது அந்த ஏரோப்ளேனில் போகிறார் இல்லையா, அவள்லாம் அங்கே போகும்போது ராமர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் புஷ்பக விமானம், ஏரோப்ளேனில் புஷ்பக விமானத்தில் அழிச்சுன்னு போகிறார் பட்டாபிஷேகத்துக்கு வரத்துக்கு முன்னாடி. அப்போ ஒரு ரவுண்டு அடிக்கிறார் அங்கே. ஏன்னா லங்கை போய் அங்கே அடிக்கிற காரணம் என்னன்னு கேட்டால் விபீஷணனுக்கு அடுத்து கொடுக்கணும். அங்கே எல்லாம் பார்த்தா எம்டி ஆகிடுத்து, ஒன்றுமே இல்லை, அங்கே ஒரே வறண்டு கிடக்கு. அதனால சீதையோட கடாட்சம் படணுங்கிறதுக்கோசரம் சீதையிட்ட காமிக்கிறார். இதெல்லாம் இந்தந்த இடம் இந்தந்த இடம் சொல்லி காமிக்கும் போது சீதையோட பார்வை அங்கே படுறது. சீதையோட பிராட்டியோட கடாட்சம் பட்டோடனே அந்த இடங்கள்லாம் பார்த்தா திரும்பி புத்துயிர் பெற்றது. அதனால தான் ஸ்ரீலங்காங்கிறது பிராட்டியோட பார்வைப்பட்டோடனே சீதையோட பார்வைப்பட்டோடனே ஸ்ரீலங்காவாச்சு. அப்படி இங்கே ஆடிப்பூரங்கிறது திருவாடிப்பூரமாச்சு. இன்றைக்கும் பார்த்தா ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிறவெல்லாம் பார்த்தா சொல்லுவான் பெருமாள் மண்டபத்துக்கு ஏழையாச்சு, பூர மண்டபத்துக்கு திருவாடிப்பூர மண்டபத்துக்கு ஏழையாச்சு அப்படின்னு தான், திருப்பூர மண்டபத்துக்கு ஏழையாச்சுன்னு தான் சொல்லுவாள். அதனால வெறும் பூர மண்டபம் சொல்ல மாட்டா, திருப்பூர மண்டபத்துக்கு ஏழையாச்சுன்னு. அதனால அப்படி விசேஷமான அந்த ஒரு நட்சத்திரம் நேற்றைய தினம். அதனால இன்னைக்கு சூடி கொடுத்த சுடர்கொடி என்ற தலைப்பிலே சிறிது அவகாசம் நமக்கு கிடைச்ச அவகாசத்திலே நாம் அந்த கொஞ்ச நாள் அனுபவிக்கலாம். ஆண்டாளோட லீலைகள்லாம் அனுபவிக்கலாம். பாண்டிய நாட்டு திருப்பதியிலே பார்த்தா, திருப்பதின்னு அந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற ஒரு திவ்ய தேசம். அங்கே திவ்ய தேசத்திலே பார்த்தா முகுந்தாரியன் என்ற ஒரு வைணவோத்தமற்க அவருக்கு அவள்லாம் பார்த்தா சோழியர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள்லாம் பூர்வசிகை இருப்பவர்கள். அவளுக்கு ஒரு குமாரன் அவதாரமானார். அந்த குமாரனுக்கு விஷ்ணு சித்தன் பெயர் வைத்தார். ஏன்னா விஷ்ணு சித்தன் இப்போ ஆழ்வார்கள் சொன்ன மாதிரி விஷ்ணு சித்தன் பெயர் வைக்க காரணம் எப்பவும் சதா சர்வகாலம் விஷ்ணுவின் சித்தத்தில் இருக்கக்கூடியவனால அவனுக்கு விஷ்ணு சித்தன் பெயர். அதனால அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதாரம் அந்த ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்திலே அவனுக்கு விஷ்ணு சித்தர் என்று பெயர் வைத்தார். அப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூரை பற்றி கொஞ்சம் வரலாறு பார்த்துட்டு மேலே போகலாம். ஏன்னா வில்லிபுத்தூர் என்று ஒரு தடவை சொன்னால் கடற்கமலம் சூடினோம் என்கிறார் ஆழ்வார். அதாவது வில்லிபுத்தூர்னு ஒரு தடவை வாயால சொன்னாலே அவளோட திருவடி தாமரையை நான் அவளோட திருவடியை என் தலைமையில சிரசில வச்சுக்கிறேங்கிற ஆழ்வார். அப்படிப்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு சமஸ்கிருதத்திலே தன்விபுரி என்று ஒரு பெயர் உண்டு. அப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னாச்சுன்னு கேட்டால் அந்த கொஞ்சம் வரலாறு பார்க்கும்போது அங்கு வராக அவதாரத்தில் எம்பெருமான் என்ன பண்ணுறாள், வராக அவதாரம் முடிஞ்சுது. வராக அவதாரம் முடிஞ்சு அங்கே காட்டில் போயின்னு இருக்கும்போது அங்கே பிருகு மகரிஷி எல்லாம் பார்த்தா, மார்க்கண்டே எல்லாம் பார்த்தா யாகங்கள்லாம் பண்ணுறா, யஜ்யங்கள்லாம் பண்ணுறா, அங்கே தவஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போது அவளுக்கு இடையூறாக பார்த்தா அந்த காலநேமிங்கிற ஒரு அசுரன் என்ன பண்ணுறான், அவளோட தவத்தை கலைக்கிறான். அப்போது அவள்லாம் பெருமாள்கிட்ட முறையிடுறான். ஏன்னா கூக்குரல் கேட்கும் இடம் திருப்பார்க்கடல்னு சொல்லுவாள். ஏன்னா எம்பெருமான் யாருக்காவது ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்தால் உடனே தேவர்களாக இருக்கட்டும் எல்லா இருக்கட்டும் போய் பெருமாள்கிட்ட போய் முறையிடுவான். அதனால அந்த திருப்பார்க்கடலில் சயனிச்சிருக்கிற பெருமாள்கிட்ட முறையிடும் போது இங்கே பெருமாள் நேரவே இருக்கார். காலநேமி வதம் பண்ணுறதுக்கோசம் காத்துன்னு இருக்கார் இந்த இடத்துல. அப்போ பகவான் என்ன வாழ்த்தான் முறையிட்டோடனே பெருமாள் என்ன பண்ணுறார், தன்னுடைய சக்கராயுதத்தாலே அந்த காலநேமியை வதம் பண்ணுறார். தன்னுடைய சக்கராயுதத்தை உபயோகப்படுத்தி அந்த காலநேமியை வதம் பண்ணத்தால் என்னாச்சுன்னு கேட்டால் அந்த சக்கராயுதம் மாசுபடைஞ்சது. அதாவது அது ரத்தங்கள்லாம் பட்டு அது தூய்மை இல்லாமல் ஆயிடுத்து. அதனால அசுத்தமாகிடுத்து. அந்த அசுத்தமான சக்கராயுதத்தை
சுத்தம் செய்யணும். எப்படி சுத்தம் செய்யணும்? திருமஞ்சனம் பண்ணணும். திருமஞ்சனம் பண்ணதுக்கு என்ன தீர்த்தங்கள்லாம் இருக்கான்னு கேட்டால், இப்போ இருக்கிற மாதிரி நம்ம விசேஷமான இந்த கேன் வாட்டர் இல்லை இந்த மாதிரி வாட்டர்கள்லாம் நிறையா இருக்கலாம், அதனால் சுத்தம் பண்ண மாட்டான். அதனால் அப்படிப்பட்ட விசேஷமான என்ன பண்ணுறார் பெருமாள், என்ன பண்ணுறார், மனசிலே தியானம் பண்ணார். அந்த 3 நதிகள், கங்கை, யமுனை, சரஸ்வதி என்ற 3 நதிகளை என்ன பண்ணார், மனசிலே ஸ்மரித்தோடனே அந்த 3 நதிகளும் எம்பெருமான் இருக்கும் இடத்திற்கே வந்து சேர்ந்தார்கள். அந்த 3 நதிகளை கொண்டு அந்த சக்கராயுதத்திற்கு திருமஞ்சனம் செய்யப்பட்டது. அதனால் 3 நதிகளும் ஒரு சேர ஒரே இடத்திற்கு வந்ததுனால அந்த ஊரில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய புஷ்கரணிக்கு பேர் திருமக்குளம் என்று பேர். திருமுக்குளம் என்று பேர். அதுதான் பார்த்தா இன்னைக்கு நிறைய பேர் அங்கே இருக்கிறவங்க திருமக்குளம் இந்த புஷ்கரணி சொல்லுவார். திருமுக்குளம் 3 குளங்களும் சேர்ந்து ஒரு சேர வந்து அங்கே வந்ததுனால திருமுக்குளம் என்று பெயர் ஆயிடுத்து. அதெல்லாம் முடிஞ்சது. அந்த தபஸெல்லாம் முடிஞ்சு காலநேமியெல்லாம் வதம் ஆயிடுத்து. எல்லாரும் போயிட்டு அவெல்லாம் வேலையெல்லாம் ஆயிடுத்து. அப்போ என்னாச்சுன்னு கேட்டால், அங்கே இருக்கக்கூடிய பகவான் என்னாச்சுன்னு கேட்டால் மண்ணிலே வந்து புதைந்து போயிட்டார் அவர். ஸோ மண்ணிலே புதைந்தோடனே யாரும் கண்டுக்க முடியல, யாருக்கும் தெரியல. உடனே அங்கே அது வழியாக அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டால், மல்லி நாட்டு இளவரசர்கள் 2 பேர் வரா. வில்லி கண்டனன் என்று 2 இளவரசர்கள் அந்த வழியாக காட்டுக்கு வேட்டையாட போகிறான். அப்போது வில்லி கண்டனன்கிற 2 பேர் பிரதர்ஸ். கண்டனனை வந்து அங்கே இருக்கிற காட்டில் இருக்கிற புலி அடிச்சுடுறது. ஸோ உடனே என்ன பண்ணுறான், வில்லி என்ன பண்ணுறான், ரொம்ப மனம் வருத்தப்படுறான். தன்னுடைய சகோதரன் மாண்டு போயிட்டான்னு சொல்லிட்டு ஆத்மஹத்தியை பண்ணிக்கிறதுக்கோசரம், தற்கொலை பண்ணிக்கிறதுக்கோசரம் முயற்சி செய்தான். அப்போ பெருமாள் என்ன பண்ணுறார், ஒரு அசரீரியாக அவனை கூப்பிட்டு சொல்கிறார், நான் இந்த இடத்துல மண்ணிலே புதைந்து இருக்கேன், என்னை வந்து மீட்டு அங்கே கோயில் பிரதிஷ்டை செய்து அங்கே கோயிலெலாம் கட்டினேன்னா உன்னுடைய சகோதரன் நான் மீட்பிக்கிறேன் என்று சொன்னார். அவ்வாறே அவன் என்ன பண்ணான், அந்த பெருமாளை மண்ணிலிருந்து புதைந்த மண்ணிலிருந்து எழுப்பி அங்கே கோயிலெலாம் கட்டி நிர்மாணம் பண்ணி அந்த பெருமாளுக்கு ஒரு கோயிலெலாம் கட்டினான். பிறகு அவனுடைய சகோதரனை உயிர்ப்பித்தார் எம்பெருமான். வில்லியால் எழுப்பப்பட்ட நிர்மாணம் செய்யப்பட்ட அந்த ஊர் ஆனத்தினால் அது வில்லிபுத்தூர் என்று பெயர் பெற்றது. அப்படி விசேஷமான ஒரு திவ்ய தேசம். அங்கே விடபத்ர சாயி எம்பெருமான் சயன திருக்கோலத்தில் இருப்பாருங்க. அது முடிஞ்சது, மேலே போகலாம். எனக்கு கதைக்கு வரணும், ஏன்னா வில்லிபுத்தூரை பற்றி சொல்லாமல் மேலே போவாண்டாங்கிறதுக்கோசரம் போனேன். அதனால் அங்கே பாண்டிய தேசத்து மன்னர் என்ன பண்ணுறார் கேட்டால், அவரோட பேர் வல்லபதேவன். ஒரு பாண்டிய மன்னர் என்ன பண்ணுறார், வல்லபதேவர். அந்த வல்லபதேவர் என்ன பண்ணுறார், ஒரு நாள் நகல்வரம் வரார். இவெல்லாம் என்ன பண்ணுவார், ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவார், ராத்திரியில் மாறு வேடத்தில் அந்த ஊர்லெல்லாம் போய் நகர்வலம்லாம் போயிட்டே இருப்பார். எதுக்கு நகர்வலம் போகணும் அப்படின்னு கேட்டால், அங்கே ஊரில் இருக்கிற மக்கள்லாம் எப்படி இருக்கா, சௌக்கியமாக இருக்காளா, அவளுக்கெல்லாம் ஏதாவது குறைகள்லாம் இருக்கா, ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அவள்லாம் பேசின்னு போவார். ராத்திரியில் இந்த ராஜா எப்படி அரசாட்சி பண்ணுறார், இதில் குறைபாடுகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ஒருத்தராக பேசின்னு போவார். ரோட்டில் பார்த்தா நம்ம நிறைய பேர் பேசின்னு போகிற மூலம் அந்த மாதிரி அவள்லாம் பேசின்னு போவாள். அதை வந்து மாறு வேடத்தில் இருந்து கேட்கணுங்கிறதுக்கு தான் அவள்லாம் போவாள். ஏன்னா ராஜா வேஷத்தில் போனால் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இல்லையா. அதனால மாறு வேடத்தில் போய் அப்படியே சுற்றிகிட்டே இருக்கார். போகும்போது பார்த்தா ஒரு சத்திரத்தோட திண்ணையில், ஒரு பெரிய சத்திரத்திண்ணையில் ஒரு பெரியவர் படுத்துன்னு இருக்கார். அங்கே பெரியவர் படுத்துட்டோடனே அங்கே போகிறார். அங்கே போய் பார்த்து அந்த பெரியவரை பார்த்தோடனே பெரியவர் கூப்பிட்றார். பார்த்துட்டு என்னப்பா, யாரப்பா, நீ எங்கே வந்த, என்ன விசேஷம், என்ன வேணும் உனக்குன்னு கேட்குறார். ஸோ இவர் என்ன பண்ணுறார், அந்த ராஜா அந்த பெரியவரை பார்த்தா உங்களை வயசில் பெரியவராக தெரியறது, பல ஊர்லாம் போயிட்டு வந்திருக்கேன் நீங்கள், அதனால் எங்களுக்கு ஏதாவது விசேஷமான விஷயங்கள்லாம் இருந்தால் சொல்லணும், அதனால் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லணும்னு கேட்குறார். அந்த பெரியவர் என்ற அந்த ராஜாவுக்கு மாத்திரம் இல்லை, நமக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயங்கள்லாம் சொல்கிறார். அவர் முதல்ல என்ன சொல்கிறார், 4 விஷயங்கள் சொல்கிறார். முதல்ல சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டால், வருடத்தில் பார்த்தா 4 மாதங்கள் மழைக்காலம், மாரிக்காலம். அந்த மழைக்காலத்தில் நம்மளால் போய் எதுவும் பொருள்லாம் மீட்ட முடியாது, வேலையெல்லாம் செய்ய முடியாது. அதனால் எவனொருவன் மற்ற 8 மாதங்களிலே பொருள் ஈட்டி சேமித்து வைக்கிறானோ அவன் புத்திசாலி அப்படிங்கிறார். அடுத்தது, ராத்திரியில் நிம்மதியாக தூங்கணும், ராத்திரியில் தூக்கம் வராமல் திண்டாடக்கூடாது. ஏன்னா அதனால் பகல் முழுவதும் வேலை செய்திருப்பவன் அவன் உழைப்பவன் புத்திசாலி. இப்போ 3ஆவதாக என்ன சொல்கிறான்னு கேட்டால், தன்னுடைய வயதான காலத்திலே வேறொருவர் தயவில்லாமல் வாழ வேண்டும். முக்கியமாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நம்ம பார்க்குறோம். அதனால மற்றவா தயவில்லாமல் நம்ம வாழணும் இருக்கிற வரைக்கும்ங்கிறதுக்கோசரம் தன்னுடைய வயதான காலத்திலே வேறொருவர் தயவில்லாமல் வாழ்பவன் எவ்வளவு பருவத்தில் என்ன பண்ணணும், பொருள்லாம் மீட்டு சேமித்து வைக்கணும். அப்படி இருக்கவன் புத்திசாலி. அப்படி விசேஷத்தெல்லாம் சொல்கிறார். 3 விஷயங்கள் சொல்கிறார். இந்த 3 விஷயங்கள்லாம் புரிஞ்சுது ராஜாக்கு. 4ஆவதாக என்ன சொல்கிறான்னு கேட்டால், பரலோகத்தில் மோட்சத்தை அடையணும். பரலோகத்தில் மோட்சத்தை அடையணும்னா இந்த ஜென்மத்தில் செய்ய வேண்டிய புண்ணியத்தை செய்பவன் புத்திசாலி. இந்த ஜென்மத்தில் இப்போ இருக்கிற இந்த ஜென்மத்தில் யாரெல்லாம் புண்ணியம் செய்கிறானோ புண்ணியத்தை செய்பவன் புத்திசாலிங்கிறார். அப்போது ராஜாவுக்கு ஒன்றும் புரியல. என்னடா பரலோகம்ங்கிறார், மோட்சங்கிறார், அப்புறம் புண்ணியங்கிறார், இதெல்லாம் கொடுக்கக்கூடியவன் யார், பரலோகத்தில் இருக்கவன் யார், அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் புண்ணியத்தை நமக்கு எப்படி
இப்போ செய்யறது, அந்த மோட்சத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய யாருன்னு அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. உடனே வந்தார், அரண்மனைக்கு வந்தால். ராத்திரிலாம் தூக்கம் வரல ராஜாவுக்கு. மந்திரியை கூப்பிட்றார். உடனே அவரோட மந்திரியோ பார்த்தா அவர் பேர் செல்வநம்பி, ரொம்ப ஆஸ்திகன். அந்த மந்திரியை கூப்பிட்டு இந்த மாதிரி நகர்வலம் போன போது அந்த பெரியவரை சந்தித்த விஷயங்கள்லாம் சொல்கிறார். நான்காவதாக சொன்ன விஷயத்த சொன்னோடனே எனக்கு அர்த்தம் புரியல, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறார். மந்திரி ஒரு ஆலோசனையெல்லாம் சொல்கிறார். அதுக்கு என்ன கவலைப்படாதுங்க ராஜா, நம்ம அரண்மனையில் பல பல பண்டிதர்கள்லாம் இருக்கா, அவள்லாம் வரவழைப்போம். ராஜாவோட சந்தேகத்தை யார் தீர்த்து வைக்கிறாளோ அவளுக்கு பொற்கிழி தொங்க விட்டு கொடுக்கப்படும் அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணுவோம். அதனால நம்மளோட ராஜா அரண்மனையில் பார்த்தா நிறைய பேர் பண்டிதர்கள்லாம் இருக்கா, படித்தவாள்லாம் இருக்கா, அவள்லாம் கூப்பிடலாங்கிறார் அவர். ஸோ உடனே என்ன பண்ணுறார், ராஜாவும் ஒத்துக்கிறார். உடனே தண்டோராலாம் போடப்பட்ட, தண்டோரானா அந்த காலத்துலலாம் பார்த்துருக்கலாம், இப்போல்லாம் பார்த்தா உடனே அனௌன்ஸ்மெண்ட்டு ஒரு வாட்ஸ்அப் எடுக்கிறோம், மெசேஜஸ் நிறையா போயிட்டே இருக்குது. அப்படிலாம் இல்லாமல் அந்த காலத்து கதையை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால அந்த காலத்தில் தண்டோரெல்லாம் போட்டா டம நடிப்பா, ரோட்டில் பார்ப்பா. அந்த சினிமாலாம் பார்க்குறோம், பழைய கால சினிமாலாம் பார்த்தா தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டால் அப்படி தண்டோரா போட்டு இதனால் அறிவிப்பது என்னவென்றால் சொல்லி அந்த விசேஷங்கள்லாம் சொல்கிறார். ராஜாவோட சந்தேகத்தை யார் தீர்த்து வைக்கிறாளோ அவளுக்கு பொற்கிழி பொற்கிழி கிடைக்கப்படும் சொன்னோடனே பல பண்டிதர்கள்லாம் ரெடியாக இருக்கான். அன்னைக்கு ராத்திரி பார்த்தா என்னாச்சுன்னு கேட்டால், பெருமாள் விஷ்ணு சித்தரோட கனவுல போகிறார். விஷ்ணு சித்தர் கனவுல போயிட்டு சொல்கிறார், விஷ்ணு சித்தரை பார்த்து, ஓ விஷ்ணு சித்தரே, நாளைக்கு பாண்டிய மன்னரோட அரண்மனைக்கு சென்று பாண்டிய மன்னரோட சந்தேகத்தை தீர்த்து வாரணும்னு சொல்லி அனுப்புகிறார். ஏன்னா இவெல்லாம் ராத்திரியில் கனவுல பெருமாளோட பேசக்கூடியவர்கள். ஸோ அப்போ விஷ்ணு சித்தர் சொல்கிறார் பெருமாளை பார்த்து, என்ன போய் அந்த சந்தேகத்தெல்லாம் தீர்த்து வைக்க சொல்ல, அந்த பார்த்தா பாண்டிய தேசத்தில் பல பல வித்வான்கள்லாம் இருக்கா, பண்டிதர்கள்லாம் இருக்கா, எனக்கும் ஒன்றும் தெரியாது, என்ன போய் சந்தேகத்தை தீர்த்து வைக்க சொன்னால் நான் எப்படி சந்தேகத்தை தீர்த்து வைப்பேன் பெருமாள்கிட்ட கேட்குறார் அவர். பெருமாள் என்ன சொல்கிறார், நான் தான் பரதத்துவங்கிறது உனக்கு தெரியும், அதில் உனக்கு எந்தவித சந்தேகம் இல்லைன்னு போய் அதை போய் சொல்லிட்டு வர, நிர்தாரணம் பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறார். ஸோ உடனே மற்ற நாள் போகிறார், பாண்டிய தேசத்திற்கு மன்னத்தை போயிட்டு அவரோட சந்தேகத்தெல்லாம் தீர்த்து வைக்கிறார். ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்கிறத நிர்தாரணம் பண்ணுறார். பாண்டிய மன்னரோட சந்தேகம்லாம் தீர்ந்தது. உடனே பாண்டிய மன்னர் என்ன பண்ணுறார், இவருக்கு பட்டர்பிரான்கிற ஒரு டைட்டில் கொடுக்குறார். ஏன்னா அந்த காலத்திலே பார்க்கலாம், இப்போ பார்க்கும் நிறையா டைட்டில்கள்லாம் கொடுக்குற விழாலாம் நடக்குது, பட்டமளிப்பு விழா அப்படிலாம் நடக்கிறது இல்லையா. அதனால் அந்த காலத்தில் ஆரம்பித்தது தான், பாண்டிய மன்னர் காலத்தில் ஆரம்பித்தது. இவருக்கு பட்டர்பிரான்கிற ஒரு டைட்டில் கொடுத்தார். டைட்டில் கொடுத்ததோடு மாத்திரம் இல்லாமல் அவருக்கு ஒரு ஃபெலிசிடேஷன் பண்ணணும்னு ஆசை வந்தது இவருக்கு. ஏன்னா தன்னோட சந்தேகத்தெல்லாம் தீர்த்து வச்சிருக்காரு, அதனால் ஃபெலிசிடேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் என்ன பண்ணார், பட்டத்து யானை மேலே அவரை உட்கார வச்சு அந்த வீதியெல்லாம் பார்த்து, வீதி பூராகவும் அவர் அழிச்சுன்னு போய் வாத்திய கோஷங்கள், வேத பாராயணங்கள், பூர்ண கம்பங்களோட மரியாதையோடு எல்லா படைகளோடு சேர்ந்து அங்கே விசேஷமாக அங்கே நகர்வலம் நடக்கிறது. அங்கே நகர்வலம் நடக்கும்போது அப்போ பெருமாளுக்கு ஒரு ஆசை வந்துதான். ஏன்னா தனது பக்தனுக்கு பார்த்தா இப்படிப்பட்ட ஒரு விழா நடக்கிறது, தான் மாத்திரம் அதை பார்க்கணும்னு ஆசை இருக்காது அவருக்கு, எம்பெருமானுக்கு. அதனால் என்ன பண்ணுறார், தனக்கு ஒரு ஆசை வந்து தான் உடனே கிளம்பி வரார். லக்ஷ்மி விசிஷ்டனாக கருடன் மேலே ஏறிண்டு வரார், அந்த வான வீதியில் வரார். அப்படி பார்த்தா அந்த கண்கொள்ளா காட்சி எப்படி அழகு இல்லையா. பெருமாள் சாதாரணமாகவே அப்படி வரும்போது அந்த லக்ஷ்மி விசிஷ்டனாக அந்த கருடனில் மேலே வரும்போது எவ்வளோ அழகாக இருக்குங்கிறது இமேஜினேஷன் பண்ணி பார்க்கலாம். அப்போது அப்படி விசேஷமாக அங்கே ஒரு அழகாக வானவீதியில் வரும்போது இந்த விஷ்ணு சித்தர் யானை மேலே உட்காந்துருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறார், இப்படி மேலே பார்க்குறார். பெருமாளை பார்த்தோன்னே அவருக்கு தூக்கி வாரி போட்டது. இப்படி பெருமாள் வந்திருக்காரே, ஏன் தூக்கி வாரி போட்டதுன்னா அந்த பெருமாளோட கண்ணழகு பார்த்து, அவரோட அழகை பார்த்தா இவருக்கு ரொம்ப 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 பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தா என்னன்னு கேட்டால், இங்கே இருக்கக்கூடிய பல லட்சம் மக்கள்லாம் இருக்காளே, இவாளெல்லாம் யாராவது அந்த எம்பெருமானை பார்த்தா அந்த பெருமாளுக்கு கண்திருஷ்டி பட்டு விடுமே, கண்ணிச்சில் பட்டு விடுமே சொல்லிட்டு மனசு கலங்கியதான். உடனே என்ன பண்ணுறான்னு கேட்டால், தான் அமர்ந்திருக்கும் அந்த யானை மேலே இருக்கக்கூடிய 2 சைட்லேயும் மணி கட்டியிருக்கும், அந்த 2 மணியை எடுத்துக்கிறார். பெருமாளுக்கு ஒரு போற்றி பாடுகிறார், கண்ணிச்சில் பட்டு விடு பல்லாண்டு பாட ஆரம்பிக்கிறார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வுதிருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையம் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடராழியம் பல்லாண்டு படைபோர் பொக்கு முழங்கம் அப்பாஞ்சஜன்னியமும் பல்லாண்டு என்று 10 பாசுரங்கள் ஆரம்பிக்கிறார். ஏன்னா பெரியாழ்வார் திருமொழியில் பார்த்த 473 பாசுரங்கள், முதல்ல 10 பாசுரத்தில் பல்லாண்டில் ஆரம்பிச்சு. ஏன்னா அவரோட பாசுரங்கள்லாம் பார்த்தா பெரியாழ்வார் திருமொழிங்கிறது
பெருமாள் திருமொழி பெருமாள் திருமொழி பெரியாழ்வார் திருமொழி தனித்தனியாக இருக்கு ஒரு ஆழ்வார்கள்ட்ட. பெரியாழ்வார் திருமொழியில் பார்த்தா அதில் ஃபுல்லாக பார்த்தா கிருஷ்ணானுபவம் தான். என்ன தன்னை ஒரு யசோதையாக பாவித்து கிருஷ்ணானுபவம் கொண்டார் பெரியாழ்வார். அப்படி முதல்ல பெருமாளுக்கு பல்லாண்டு போற்றி பாடி ஆரம்பிக்கிறார் முதல் பாசுரத்தில். அப்படி என்னாச்சுன்னு கேட்டால் இதெல்லாம் முடிஞ்சுது, விழாக்கள்லாம் முடிஞ்சுது, திரும்பி ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்தாச்சு. பட்டர்பிரான் வந்தோடனே அங்கே அடுத்தது அவருக்கு என்ன யோஜனை வந்ததுன்னு கேட்டால் இப்படி பொற்கிழெல்லாம் நமக்கு கிடைச்சிது. பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று இண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் அமுடைய பற்று என்று அவருக்கு பொற்கிழெல்லாம் கிடைச்சது இல்லையா. அதனால பாண்டியன் கொண்டாடினான், பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று இந்த விழாக்கெல்லாம் கொண்டாடி எல்லாம் முடிஞ்சது இல்லையா. அப்படிப்பட்ட பொற்கிழெல்லாம் கிடைச்சது. அப்படிப்பட்ட பொற்கிழை கிடைச்ச உடனே என்ன பண்றதுன்னு அவருக்கு மனசுல ஒரு ஐடியா தோன்றுது. ஏன்னா பெருமாளுக்கு உகப்பா ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிற மனசுல தோணித்து உடனே என்ன பண்றார், அவர் கிருஷ்ணாவதாரம் ஞாபகம் வந்துதான். கிருஷ்ணாவதாரத்துல பார்த்தா அக்ரூரன் பலராமன் என்ன பண்றா, ரெண்டு பேரும் கிருஷ்ணனை வீதியில அழிச்சுன்னு வரா. அப்ப வீதியில அழிச்சுன்னு வரும்போது சுதாமா என்ற ஒரு மாலாக்காரன் என்ன பண்றார், பெருமாளுக்கு விசேஷமான உயர்ந்த புஷ்பங்களால மாலையெல்லாம் சமர்ப்பிக்கிறான். அதனால பெருமாள் அனுகிரகம் பண்றார். அப்போ அந்த அந்த சுதாமா என்ற மாலாக்காரன் பெருமாளுக்கு சமர்ப்பித்த அந்த புஷ்பகைங்கரியத்தை ஞாபகம் வந்தான். உடனே தோணித்தாம் இவருக்கு பெருமாளுக்கு உகந்த கைங்கரியம் எதுன்னு கேட்டால் அது புஷ்ப கைங்கரியம் தான். அதனால என்ன பண்றான்னு கேட்டால் தானும் ஒரு நந்தவனம் அமைச்சு நந்தவனத்திலே புஷ்ப கைங்கரியம் பண்ணி பெருமாளுக்கு மாலைகள்லாம் தொடுத்து சமர்ப்பிக்கணும்னு மனசுல தோணித்து. சரி, உடனே என்ன பண்றான்னு கேட்டால் ஒரு நந்தவனத்தை நிர்மாணம் பண்றான். பெருமாளுக்கு உகந்தது எதுன்னு கேட்டால் உத்தமம் சுவார்ச்சிதம் புஷ்பம். எப்படின்னு கேட்டால் விசேஷம், அந்த புஷ்ப கைங்கரியத்தை பற்றி விசேஷமாக சொல்றார். நாமே எப்படி இருக்கணும்னு கேட்டால் சாதாரணமாக பெருமாளுக்கு புஷ்பங்கள்லாம் சமர்ப்பிக்கணும்னு நாமே ஒரு தோட்டத்தை அமைக்கணும். தோட்டத்தை அமைச்சு அதில் கிடைக்கிற புஷ்பங்கள் பகவானுக்கு சமர்ப்பது ஒரு உத்தமமான விசேஷமான காரியம். ஏன்னா அதுதான் இங்கே பண்ணுறார் அவர். ஸோ நம்மளாம் என்ன பண்ணுறோம், நிறையா இடத்துல பார்க்கலாம், நிறையா வீட்டில் பார்த்தா ஃப்ளாட் சிஸ்டமோ இல்லை தனியாக வீடுகள்லாம் பார்த்தா நிறையா நந்தவனங்கள் தோட்டங்கள்லாம் போட்டிருப்பா. ஃப்ளாட் சிஸ்டத்தில் பார்த்தா ஓப்பன் டெரஸ் நிறையா செடிகள்லாம் வச்சுருப்போம். அதில் புஷ்பங்கள்லாம் இருக்கும், உயர்ந்த புஷ்பங்கள்லாம் வாசனை உள்ள புஷ்பங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் தொடுத்து வந்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிற அது ஒரு உத்தமமான காரியம். சரி, அது முடியல, ஃப்ளாட் சிஸ்டம்ல முடியல, இடம் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அடுத்தது கடையில் வாங்குற புஷ்பம் பார்த்தா அது மத்தியமம். ஓகே, பரவாயில்லைங்கிறது தான் அது. ஆக்சுவலாக உயர்ந்ததுன்னு சொல்ல முடியாது, மத்தியமம். அப்படிது மூணாவதாக என்ன பண்ணுறோம், நார்மலாக மார்னிங் வாக்கு போகிறோம். மார்னிங் வாக் போகும்போது என்ன பண்ணுறோம், ஒரு பிளாஸ்டிக் பையை கையில் எடுத்துகிட்டு போயிட்டு வரிசையாக ஒவ்வொரு ராத்துல புஷ்பங்கள்லாம் இருக்குமோ அதெல்லாம் பறித்து கொண்டு வந்து பெருமாளுக்கு சாத்துவது சமர்ப்பிப்பது அதமம். அப்பதான் கோவிலில் இருக்கிற நந்தவனத்தில் இருக்கிற புஷ்பங்கள்லாம் பறிச்சுன்னு வருவோம். அந்த புஷ்பங்கள்லாம் பறிச்சுன்னு வந்து பெருமாளுக்கு சமர்ப்பிப்பது அதிதமம். ரொம்ப ரொம்ப அது மாதிரி காரியங்கள்லாம் பண்ணக்கூடாது. அதனால் புஷ்பங்கள்லாம் இப்படி சமர்ப்பிக்கணுங்க விசேஷமாக அனுபவிக்கிறாங்க. அப்புறம் உயர்ந்த புஷ்பங்கள் தான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும், வாசனை உள்ள புஷ்பங்கள். அதனால நல்ல வாடாத புஷ்பங்கள், அப்புறம் பழைய புஷ்பங்கள்லாம் சமர்ப்பிக்கக்கூடாது. எப்படிப்பட்ட புஷ்பங்கள்லாம் இருக்கலாம்னு கேட்டால் மல்லிகை இருக்கலாம், முல்லை இருக்கலாம், செண்பகம் இருக்கலாம், இருவாட்சி இருக்கலாம், இப்படி பல புஷ்பங்கள். ஏன்னா நிறையா புஷ்பங்கள்லாம் வாசனை இல்லாத புஷ்பங்கள்லாம் இருக்குது. பார்த்தா கனகாம்பரங்கிறோம், டிசம்பருங்கிறோம், இப்போ பார்த்தா ஏதோ ரோஸில் கலரெல்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் எடுத்து சமர்ப்பிக்கிறோம். அப்படிலாம் இல்லாமல் உயர்ந்த வாசனை உள்ள புஷ்பங்கள்லாம் பெருமாளுக்கு உகந்தது. அப்படி உயர்ந்த வாசனை உள்ள புஷ்பங்கள்லாம் அந்த செடிகள்லாம் வளர்க்கிறாருங்க நந்தவனத்தில். அதோட மாத்திரம் இல்லாமல் துளசி தோட்டம், துளசி காடுன்னு சொல்லலாம். அப்படி காடு மாதிரி வளர்ந்துருக்கு. அப்படி என்ன பெருமாளுக்கு உகந்ததுன்னு கேட்டால் முதல்ல பார்த்தா திருத்துழாய் தான். அதனால் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை எதுன்னு கேட்டால் திருத்துழாய் மாலை தான். அதனால் நிறைய இடத்துல ஆண்டாள் நாச்சியார் திருமணி சொல்லும்போது கூட திருக்குழந்தை எம்பெருமானோட துளசியை வந்து தன்னோட தலையில் வைக்கும்போது கேட்டுக்கிறார். அதனால துளசி தான் எம்பெருமானுக்கு உகந்த புஷ்பம் முதல்ல. அதனால் அப்படிப்பட்ட காடு மாதிரி வளர்ந்துருக்கு. இவர் என்ன பண்ணுவார்னு கேட்டால் பெரியாழ்வார் தினம் காலங்காலத்தால் ஏந்திருந்து தோட்டத்தில் அப்படியே ரவுண்டெல்லாம் அடிச்சுட்டு வருவார். ரவுண்ட் அடித்து புஷ்பங்கள்லாம் அப்படி பூத்துருக்கு என்னன்னு பார்த்துட்டு இப்போ நந்தவனத்தில் இருக்கிற புஷ்பங்கள்லாம் பறிச்சுன்னு வந்து பெருமாளுக்கு மாலையா தொடுத்து சமர்ப்பிப்பார். ஸோ அப்படி ஒரு நாள் அப்படி காட்டில் அந்த துளசி காடுன்னு சொல்லணும், துளசி காட்டில் அப்படி வந்து நிற்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு குழந்தை அடற சத்தம் கேட்கறது. போறார் பார்க்குறார், துளசி தோட்டத்துக்கு நடுவில் பார்த்தா ஒரு தங்க விக்கிரகம் போல ஒரு பெண் குழந்தை படுத்துன்னு இருக்கு. ஸோ உடனே எடுத்து வாரி அணைச்சி தன்னோட மனைவிட்டு கொடுத்து தன்னுடைய வளர்ப்பு மகளாக கொடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாள். என்ன அப்போ பார்த்தா என்னன்னு கேட்டால் பெருமாள் என்ன பண்ணுறார், அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும். உடனே பெருமாள் என்ன பண்ணுறார், அங்கே அசரீர ரூபமாக இந்த பட்டர்பிரானை பார்த்து சொல்கிறார், விஷ்ணு சித்தரை பார்த்து, ஓ விஷ்ணு சித்தரே, இந்த குழந்தைக்கு கோதா என்று பேர் வைக்கணும் சொல்லி அனுப்புகிறாருங்க. இல்லை பெருமாள் என்ன பண்ணுறான்னு கேட்டால் முதல்ல எல்லாமே தான் எல்லாம் செட் பண்ணுவார்.
ஏன்னா தாயார் அமைச்சிட்டு தனியாக தவிக்க விட மாட்டாருங்க. அதனால தான் பார்த்தா ஸ்ரீனிவாச கல்யாணத்தில் கூட பார்க்கலாம். ஸ்ரீனிவாச கல்யாணத்தில் பத்மாவதி அங்கே பார்த்தா தான் முகுல மாளிகையோடு இருந்து கட்டப்பட்டு ஏன்னா ஓங்கி உலகளந்த உத்தமன் பாசுரத்திலே வியாக்கியானத்தில் விசேஷமாக சொல்றார் என்ன, தான் கட்டப்பட்டாவது மற்ற வாழ்க்கையில் அருள் புரியக்கூடியவன் எம்பெருமான், அப்படிப்பட்ட உத்தமன் அவன். அதனால ஓங்கி உலகளந்த பாசுரத்திலே அதனால இங்கே என்ன பண்ணுறான்னு கேட்டால் பத்மாவதிக்கு எந்தவித கஷ்டங்களும் ஏற்படக்கூடாதுன்னு ராஜா வீட்டில் பிறக்கும்படி செய்தாருங்க. ஆகாச ராஜா வீட்டில் தான் வகுள மாளிகையோடு இருந்து கிழங்கு எல்லாம் சாப்பிட்டு அந்த காட்டில் இருந்து எல்லாம் பண்ணிட்டு அப்படிப்பட்ட விசேஷமாக இங்கே என்ன பண்ணுறான்னு கேட்டால் தான் நிச்சயிக்கிறார் தனக்கு மாமனாரா சுசரமவரவந்தம் ரங்கநாதஸ்ய சாட்சாத், தனக்கு மாமனாரா யார் வரணும் தான் நிர்ணயம் பண்றார். அதனால அந்த இடத்துல போய் பிறக்க செய்கிறார் பிராட்டியை. அப்புறம் அந்த பூமியில அவதாரம் ஆண்டாளோட அவதாரம் பார்த்தா பூமி பிராட்டியோட அவதாரம். காம் ததாதி இது கோதான்னு பேர் வைக்க சொல்றார். காம் ததாதி இது கோதான்னா என்ன அர்த்தம் கேட்டா நல்ல வாக்கை கொடுப்பவள், பாமாலை பூமாலை எல்லாவற்றையும் பல அந்த மாதிரி கொடுப்பவள், பல அர்த்தங்கள் விசேஷமான அர்த்தங்களை கொண்ட அந்த பேர். அதனால் அந்த பேர் வைக்க சொல்லி அப்படி விசேஷமாக பெருமாள் அனுகிரகம் அங்கே ஆறுது. ஆஷாடே பூர்வ பல்குண்யாம் துளசி காணலோத்பவாம் பாண்டே விஸ்வம்பராம் கோதே வந்தே ஸ்ரீரங்கநாயிகா. ஆஷாடே பூர்வ பல்குண்யாம் துளசி காணலோத்பவாம் பாண்டே விஸ்வம்பராம் கோதே வந்தே ஸ்ரீரங்கநாயிகா. திருவாடிப்பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவே 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே சொல்றாரு இல்லையா. அதனால ஆஷாட மாசம் ஆடி மாசம் பூர்வ பல்குண்யாம் பூர நட்சத்திரம் துளசி காணலோத்பவாம், துளசி வனத்துல அவதாரம், ஆண்டாளோட அவதாரம் துளசி வனத்துல அவதாரம். அந்த முதல் என்னாச்சுன்னு கேட்டா ஆடிப்புறம் திருவாடிப்புறம் ஆச்சு. அதனாலதான் விசேஷமாக முதல்ல சொன்னேன். அப்படிப்பட்ட ஆண்டாள் பார்த்தா ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி என்ற 3 பிராட்டிகளோட அம்சமாக திகழ்கின்றாள். ஏன்னா ஸ்ரீதேவி என்னன்னு கேட்டா மக்களுக்கு ஞானப்பாலை கொடுத்து வளரச் செய்கிறாள் ஸ்ரீதேவி. அதனால ஆண்டாளை கம்பேர் பண்ணும்போது ஆண்டாள் என்ன பண்றாள், உபதேசம் மூலமாக நமக்கு ஞானப்பாலை கொடுக்கிறாள் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. அப்படி விசேஷமாக ஞானப்பாலை கொடுக்கிறாள். ஆகையால் அவளுக்கு கோதை என்று பெயர் ஏற்பட்டது. கோ என்று சொல்லப்படும் நல்ல வாக்கை தருபவள். அதனால கோதான்னு பேர் வந்துதான். அதனால ஆகையால் கருணையா கமலா விமான்யாம் கோதாம் அனன்ய சரணம் பிரபத்தே சொல்றாரு இல்லையா சுவாமி தேசிகன் விசேஷமாக கோதாஸ்துதியில். அப்படி அதனால ஸ்ரீதேவியோட அம்சமாகவும் அடுத்து நீலாதேவியோட அம்சமாக திகழ்கின்றாள். நீலாதேவி என்ன பண்றான்னு கேட்டா பக்தர்களின் உள்ள தோஷத்தை எல்லாம் காணாத வகையில் பகவானை இருக்க செய்கிறாள். நீலாதேவி என்ன பண்றாளாம், தோஷங்கள்லாம் பண்ணிட்டு வரோம், நம்ம எல்லாம் பலவிதமான தோஷங்கள்லாம் பண்றோம். அந்த தோஷங்கள்லாம் பெருமாளோட கண்ணில் படாம இருக்க செய்கிறாளாம். அந்த தோஷங்களை கண்ணிலே தோஷத்தை காணாத வகையில் பகவானை இருக்க செய்கிறாள் அந்த நீலாதேவி. அதே போல பார்த்தா ஆண்டாள் என்ன பண்றாள், நம்மிடம் உள்ள தோஷங்களை பகவான் காணாத வகையில் நிறுத்தி நமக்கு உபகரித்திருக்கிறாள். அப்படி விசேஷமாக அல்லிநாட் தாமரை மேல் ஆரணங்கள் நின் துணைவி ஆர்திராபராதினி ஜனேபி பரிவர்த்திதம்ஸ்தே என்று சுவாமி தேசிகன் விசேஷமாக கோதாஸ்துதியில் அனுகிரகம் பண்றாரு இல்லையா. அப்படி விசேஷமாக அடுத்தது பார்த்தா பூமி தேவியோட அம்சம். பூமி தேவி என்ன பண்றான்னு கேட்டா வராக அவதாரம் எடுத்து எம்பெருமான் மூலமாக உபதேசம் பெற்று அந்த அர்த்தங்களை மக்களுக்கு உபதேசித்த பூமி தேவி என்றோ ஆண்டாள் பிறந்தது. அப்படி அதனால உண்மையிலே பகவானை காட்டிலும் ஸ்ரீதேவியை காட்டிலும் இவளுக்கு ஏற்றம் அதிகம். அதனால பூமி தேவியின் அவதாரம் அடையால் இது ஏற்பட்டது என்று விசேஷமாக வியாக்கியானத்தை சொல்லார். அதனால பூமி பிராட்டியோட அம்சம் அப்படிப்பட்ட குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்த உடனே நன்றாக வளர ஆரம்பிச்சது. குழந்தையெல்லாம் பார்த்தா நல்லா வளர ஆரம்பிச்சது. பெண் குழந்தை இல்லையா, அதனால வளர்க்கிறாள் அவள்லாம் ரொம்ப விசேஷமாக. ஏன்னா பெருமாளால் கொடுக்கப்பட்ட குழந்தை இல்லையா. ஆழ்வார் பட்டர்பிரான் என்ன பண்ணார், விஷ்ணு சித்தன் குழந்தைய வளர்த்துன்னு வரார். அந்த குழந்தை சின்ன வயசுலேயே பார்த்தா நல்லா சுஸ்வரமாக பாடும். நல்லா பாடவல்ல நாச்சியாருங்கிற பெயர் அவருக்கு அந்த ஆண்டாளுக்கு கொடுக்கப்பட்டது. அதனால வளர்ந்து வரும்போது சூழ்நிலை ஒரு வீட்டில் அந்த குழந்தைகள்லாம் எப்படி வளருதுன்னு கேட்டால் அந்த வீட்டோட சூழ்நிலையை பொறுத்தாமல் இருக்கும். அதனால நீ நல்லவராவதும் தீயவராவதும் சொல்றாரு இல்லையா, பாட்டெல்லாம் பாடுறாரு இல்லையா. அதனால அந்த அன்னை வளர்ப்பதிலே சொல்லுவா. அதனால அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெரியவர்கள் எப்படி இருக்கிறார்களோ, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறதோ அதுபடி குழந்தைகள்லாம் வளரும். அதனால் அப்படி விசேஷமாக ஆண்டாள் வளர்ந்து வரும்போது
அந்த மாதிரி தினமும் என்ன பண்ணுவான்னு கேட்டால் விஷ்ணு சித்தர் தோட்டத்துக்கு போவார், நந்தவனத்துக்கு போவார், புஷ்பங்கள்லாம் பறிச்சுன்னு வருவார், மாலையா தொடுத்துட்டே இருப்பார். மாலையா தொடுத்து தினம் வடபத்திர சாய்க்கு மாலை சமர்ப்பிப்பார். ஸோ அப்போ மாலையெல்லாம் தொடுக்கும்போது என்ன பண்ணுவான்னு கேட்டால் பக்கத்தில் இந்த குழந்தை உட்காந்துருக்கும். அந்த குழந்தை என்ன பண்ணும், ஒரு பூவா எடுத்து அப்பாட்ட கொடுத்துன்னு இருக்கும். ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுவான்னு கேட்டால் கிருஷ்ணர் கதையெல்லாம் சொல்லுவார். கிருஷ்ணரோட கதைகள்லாம் சொன்ன உடனே கிருஷ்ணாவதாரத்து மேலே அவளுக்கு ரொம்ப பிரீத்தி ஜாஸ்தியாச்சு. உடனே மனசில் என்ன தோணித்தான் அந்த குழந்தைக்கு, நாம் பெரியவளாகி இந்த கண்ணனே கிருஷ்ணனையே நாம் மணந்து கொள்ள வேண்டும் என்று மனதில் ஒரு உறுதி உண்டாச்சு. அப்போ தினம் கதைகள்லாம் கேட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு நாளைக்கு என்னாச்சுன்னு கேட்டால், அப்பா ஆனால் பின்னாடி தான் பேசுகிறா, பின்னாடி நாச்சியாதிரி மேலே சொல்லும்போது மானிடவருக்கு என்று பேச்சுப்படில் வாழகில்லேன் என்று விசேஷமாக அனுபவிக்கும் போது நன்னா தினம் கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கும் அந்த குழந்தை. ஸோ அப்பாட்ட கேட்குறது, அப்பா அப்பா எனக்கு ஒரு சந்தேகம், பதில் சொல்லணும்னு கேட்குறாரு. என்னம்மா சொல்லுன்னு கேட்குறாரு அவர். அப்போது நீ தினம் கிருஷ்ணர் கண்ணன் இதெல்லாம் கதையெல்லாம் சொல்லிட்டு வர, அவர் எங்கே இருக்கார் சொல்லுன்னு கேட்குறார். உடனே அந்த குழந்தை பெரியவர் என்ன சொல்கிறார், பெரியாழ்வார் சொல்கிறார், கண்ணன் வேறு கிருஷ்ணன் வேறு யாருன்னு கேட்டால் யாருமே இல்லை, இங்கே இருக்கக்கூடிய வடபத்திர சாய்தான் கிருஷ்ணன், அவன்தான் கண்ணன். ஸோ அப்போ அடுத்து என்ன கேட்குறது கேட்டால் அந்த குழந்தை, நான் பெரியவளாகி அந்த கண்ணனையே கிருஷ்ணனையே கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது சாத்தியமானு கேட்கறது. உடனே தூக்கி வாரி போட்டது. என்னடா அது, ஒரு விபரீதமான கேள்வியெல்லாம் கேட்கறது. முடியாதுன்னு சொல்ல முடியாது, முடியும்னு சொல்ல முடியாது. என்ன உடனே என்ன ஆகும் கேட்டால் அந்த குழந்தை அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் பண்ணுவேன்னு கேட்டால் என்ன பண்ணுறது. அதனால என்ன பண்ணுறார் அவர், ஒரு மாதிரியாக சமாளித்து சாஸ்திரோத்தமாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். சாஸ்திரத்தை சொல்லியிருக்கிற விஷயத்தை அம்மா அதனால முடியாதுங்கிறது கிடையாது. சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டால், பாகவதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு விஷயம் இருக்குது. ஆயர்வாடி பெண்கள்லாம் என்ன பண்ணுறான்னு கேட்டால், காத்தியாயினி மகாமாயை என்று கண்ணனை நினைத்து விரதங்கள்லாம் இருந்து பிறகு கண்ணனை அடைந்தார்கள். அப்படியே பஞ்ச உஷட்காலத்திலே மார்கழி மாதத்திலே அவெல்லாம் ஹேமந்த் ருதுவிலே எழுந்துன்னு காலம்புற விரதங்கள்லாம் இருந்து பகவானை அடைந்தார் என்ற வித்தாந்தத்தை சொன்னோடனே அந்த பொண்ணுக்கு என்னாச்சு, பெருமாள் அடைவதற்கு ஏதோ விரதம் இருந்தால் தான் அடையும் உபாயம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்து அதெல்லாம் சாதாரணமாக காதில் கேட்டுன்றது, மனசில் கேட்டுன்றது. அப்படி இருக்க என்ன ஆகும்னு கேட்டால், விஷ்ணு சித்தர் என்ன பண்ணுவார், தினமும் காலம்புற புஷ்பங்கள்லாம் பறித்து மாலையாக தொடுத்து என்ன பண்ணுவார், வடபத்திர சாய்க்கு தினம் மாலையெல்லாம் சமர்ப்பிப்பார். அப்போது தினம் சாயங்காலம் என்ன பண்ணுவார், பெருமாளுக்கு சாத்தி ஆனந்தித்து வரும்போது ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறார், சாயங்காலம் குடலைங்கிறது ஒரு கூடை, புஷ்பங்கள்லாம் தொடுத்து மாலையெல்லாம் தொடுத்து வச்சுட்டு சாயங்காலம் போகிறார், அனுஷ்டானத்துக்கு போகிறார். சாயங்காலம் அந்த பக்கத்தில் இருக்கிற நதியில் போய் தீர்த்தம் ஆடிட்டு சந்தியாவந்தனங்கள்லாம் பண்ணிட்டு வரணும்னுங்கச்சு இந்த பொண்ணுக்கு பார்த்தா அப்பா இல்லைங்கச்சு ஒரு விபரீதமான ஆசை வந்தது. என்ன விபரீதமான ஆசைன்னு கேட்டால், முதல்ல மனசில் கண்ணனை நினைச்சாச்சு. அடுத்தது கண்ணனையே திருமணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு ஆசையும் வந்தாச்சு. அதனால இந்த கண்ணனுக்கு என்று தொடுத்து வச்ச மாலையை நான் போட்டு பார்த்தா என்ன, நம்ம ரெண்டு பேருக்கு எனக்கும் கண்ணனுக்கும் மேட்சாக இருந்தா பொருத்தமாக இருக்கான்னு பார்க்கணுன்னு ஒரு ஆசை வந்துதான். அதனால என்ன பண்ணிட்டு அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு இந்த மாலையை எடுத்து போட்டு பார்த்துட்டு ஏதாவது பார்க்கணும் இல்லையா, கண்ணாடியில் பார்க்கணும் இல்லையா. நம்மளாம் என்ன பண்ணுறோம், ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும், பெரிய நல்ல கண்ணாடி இருக்கும், அங்கே போய் பார்க்குறோம். ஸோ அந்த காலத்தில் கண்ணாடின்னு கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய கண்ணாடி கிணறு ஒன்று இருக்குது, இன்றைக்கும் இருக்கும். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலை போய் பார்க்கலாம். அதுதான் அங்கே மிரர், அந்த கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு அந்த அந்த மாலையை போட்டுட்டு அழகு பார்க்கறதான், தன்னை அழகு பார்க்கறதான். அதனால் அழகெல்லாம் பார்த்துட்டு தினம் ஒன்றை பண்ணும், கழட்டி வச்சிடும். இது ரொம்ப நாளாக நடந்துனுக்கு விஷ்ணு சித்தருக்கு தெரியாது. ஸோ ஒரு நாள் என்ன பண்ணுறார், இந்த மாதிரி நடந்து நிற்கும் போது அவர் சீக்கிரம் வந்துடுறார். அனுஷ்டானெலாம் முடிச்சுட்டு இந்த பொண்ணு பார்த்தா கழுத்தில் மாலையும் கழுத்துமா நிற்கிறது. மாலையும் கழுத்துமா நின்னோடனே தூக்கி வாரி போட்டது. என்னடா அது, இப்படி நம்ம பெருமாளுக்குன்னு சமர்ப்பிப்பதற்கோசரம் மாலையெல்லாம் தொடுத்து வந்திருக்குமே, இந்த மாதிரி மாலையை இந்த பொண்ணு கழுத்தில் போட்டுருக்காளே, பெருமாளுக்கு அபச்சாரம் ஏதாவது ஏற்பட்டு விடுமோ என்று என்ன பண்ணுறார். உடனே அந்த பொண்ணை கோச்சிக்கவும் முடியாது. மாலையெல்லாம் என்னம்மா இந்த மாதிரி பண்ணிட்டே, பெருமாளுக்கு நாம் சாத்தக்கூடிய மாலையை எடுத்துன்னு நீ கழுத்தில் போட்டுருக்கே, பெருமாளுக்கு திரும்பி இது உகப்பாகாதே, சாத்த முடியாதே அப்படிங்கிற சொல்லிட்டு கிடுகிடுன்னு போயிட்டு நந்தவனத்திற்கு போய் புஷ்பங்கள்லாம் திரும்பி பறிச்சுன்னு திரும்பி மாலையெல்லாம் தொடுத்து கிடுகிடுன்னு சாயங்காலம் நாழியாச்சு எடுத்துட்டு கோயிலுக்கு போகிறார். அங்கே கோயிலுக்கு போனோடனே அந்த மாலையை சாத்துறார். அந்த மாலையை சாத்தினேன்னு கேட்டால் அந்த மாலை நிற்க மாட்டேங்கிறது, கழண்டு விழருது. உடனே அர்ச்சக முகமாக ஒரு அசிரியர் முகமாக விஷ்ணு சித்தரை பார்த்து, ஓ விஷ்ணு சித்தரே, இப்பொழுது தாம் எடுத்துக்கொண்டு வந்திருக்கும் இந்த மாலையில் நமக்கு உகப்பில்லை. நீர் தினமும் உன்னுடைய மகள் சூடி கலைந்த மாலையை கொண்டு வருவீர்கள் இல்லையா, அந்த மாலையை கொண்டு வந்ததால் அதுதான் எனக்கு உகப்புன்னு சொல்லி அசிரியர் வாக்கா நடக்கிறது. உடனே பார்த்தா இவருக்கு என்னன்னு புரியல. நம்ம கொண்டு வந்த மாலையில தினமும் இந்த சூடி கலைந்த உன் மகள் சூடி கலைந்த மாலைன்னு சொல்றாரு பெருமாள். இப்படிதான் தினம் நடந்துட்டு இருக்குமோ நான் தன் ஞாபகம் வீட்டில் பார்த்தா அந்த குழந்தை கழுத்தில் போட்டிருந்த மாலையோட ஞாபகம் வந்தது. உடனே வேகமாக போய் தன்னோட ஆற்றுக்கு போயிட்டு
அங்கே இருக்கக்கூடிய அந்த பழைய இந்த மாலையை கொண்டு போய் வச்சுட்டு அந்த சூடிக்கலந்த மாலையை கொண்டு வந்து பெருமாளுக்கு சாத்துறார். சூடிக்கலந்த மாலையை சாத்தினோடனே என்னைக்கும் இல்லாத வாசனை எங்க அப்படிப்பட்ட ஒரு சுகந்தம் ஏற்படுதாம் அந்த இடத்துல. என்ன காரணம்னு கேட்டால், இந்த சூடி கலைந்த மாலை தினமும் சூடி சூடி கலைந்து வைத்திருக்கும் மாலையை யாருக்கு மாத்திரம் தெரியும்னு கேட்டால் பெருமாளுக்கு தெரியும், அந்த கோதா பிராட்டிக்கு 2 பேருக்கு தான் தெரியும். இன்னைக்கு இந்த உலகம் அறிய எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்கோசரம் இந்த அப்படிப்பட்ட ஒரு வாசனை அந்த கோயிலில் சுகந்தம் வீசுறதான். அதனால அன்னைக்குலேருந்து இவருக்கு பெருமாள் என்ன பண்ணான்னு கேட்டால், சூடி கொடுத்த சுடர்கொடி என்கிற பட்டத்தை கொடுக்கிறார் பெருமாள் ஆண்டாளுக்கு. அதனால அதோடு மாத்திரம் இல்லாமல் பெரியாழ்வாருக்கும் விஷ்ணு சித்தருக்கும் பெரியாழ்வார் என்ற ஒரு பட்டம் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட விசேஷமான பட்டத்திற்கு காரணம் என்னன்னு கேட்டால், பல வகையில் நிறையா பேர் என்ன பண்ணுறான்னு கேட்டால், நிறையா பேர் பெரிய வித்வான்களாக இருக்கட்டும், பெரிய இவாள்லாம் இருக்கட்டும், பல வகையான வியாக்கியானங்கள்லாம், ஏன்னா முகமனியர்கள்லாம் சொன்ன வியாக்கியானங்கள்லாம் பலராம் இருக்குது. இருந்தாலும் சுவாமி தேசிகனோட அனுபவம், அவரோட அனுபவம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஏன்னா ஆழ்வார்கள்லாம் பார்த்தா நிறைய பாசுரங்கள்லாம் ஏற்றிருக்கான்னு சில பேர் சொல்கிறார். சில பேர் பார்த்தா அவர் சுசரமவந்தம் ரங்கநாதர் சாட்சாத், ரங்கநாதருக்கு சாட்சாத் மாமனாராக இருக்கிறதுனால பெரியாழ்வாருங்கிற பட்டம் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நிறையா பேரோட வியாக்கியானங்கள்லாம் விசேஷமாக நிறையா பேரோட அனுபவங்களை சொல்கிறா. ஆனால் சுவாமி தேசிகனோட அனுபவம் என்ன, மற்றவைகள்லாம் தவறுன்னு அவர் சுட்டி காட்டலை. தன்னோட அனுபவம் என்ன, ஒருத்தருக்கும் என்னோட அபிப்பிராயம் சொல்லுவோமானோ அந்த மாதிரி சுவாமி தேசிகன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், தன்னோட அபிப்பிராயத்தில் கோதாஸ்துதியில விசேஷமாக அனுபவிக்கிறார். தாதஸ்துதே மதுபிதஸ்துதிலே சவஸ்யாத் கர்ணாமிருதை சுதிசதைரனவாப்த பூர்வம் தொன்மௌலிகந்த சுபகா உபகிருத்யமாலாம் லேபே மகத்தர பதானுகுணம் பிரசாதம் தாதஸ்து தே மதுபிதஸ்துதிலே சவஸ்யாத் கர்ணாமிருதை சுதிசதைரணவாப்த பூர்வம் त्वन्मौलिगन्ध सुभगामुपकृत्यमालां लेबे மகத்தர பதானுகுணம் பிரசாதம். என்னன்னு கேட்டால் சொல்கிறாராம் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், சுவாமி தேசிகனோட அனுபவம் என்னன்னு கேட்டால், இப்படிப்பட்ட எனக்கு பெரியாழ்வாருங்கிற பட்டம் கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், தினமும் தன்னுடைய மகள் சூடி கடைந்த மாலை இருக்கு இல்லையா, அந்த மாலையை கொண்டு தனக்கு சமர்ப்பித்ததுனால அவருக்கு பெரியாழ்வாருங்கிற பட்டம் கொடுத்தா. அந்த கோதாஸ்துதிங்கிற அந்த சோஸ்திரத்திலே விசேஷமாக அனுபவம், அது விசேஷமான வியாக்கியானங்கள்லாம் கொடுத்துருக்கா பெரியவாள்லாம். அப்படி விசேஷமாக அந்த சூடி கொடுத்த சுடர்கொடி என்ன பண்ணுறான்னு கேட்டால், பெருமாள் அனுபவம் ஆச்சு. என்ன ஆற்றுக்கு போய் பெரியாழ்வார் சொல்ல அந்த விஷயங்கள்லாம் சொன்னோடனே பெருமாள் அக்செப்டன்ஸ் ஆகிடுத்து. தனக்கு பெருமாளே ஓகே சொல்லிட்டாருன்ற மனசில் இன்னும் உறுதி ஜாஸ்தியாச்சு. உடனே முன்னாடி பெரியாழ்வார் சொல்லியிருக்க விஷ்ணு சித்தர் அப்பா சொல்லியிருக்காரு இல்லையா, ஏதோ ஒரு விரதங்கள்லாம் இருந்தால் பெருமாள் அடைய முடியுங்கிற அந்த நம்பிக்கை இருந்தது. உடனே என்ன பண்ணுறார், அவள்லாம் வேற ஏதோ காத்தியாயினி மகாமாயெல்லாம் இருந்து வச்சு பண்ணதுனால அதே மாதிரி தானும் ஒரு விரதம் இருக்கணும், தானும் விரதமாக இருந்து அந்த கண்ணனை அடைய வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுறான்னு கேட்டால், விரதங்கள் இருக்க ஆரம்பிக்கிறான்னு கேட்டால், எப்படிப்பட்ட விரதம் கேட்டால், கண்ணனை நினைத்து ஒரு விரதம், கண்ணனை நினைத்து மார்கழி மாசத்திலே விசேஷமாக அந்த விரதத்தை ஆரம்பிக்கிறாள். எப்படி ஆரம்பிக்கிறாள்னு கேட்டால், என்னைக்கும் பார்த்தா இவளுக்கு என்ன தான் வேறு, தான் வாழ்கின்ற யுகம் வேறுங்கிற அந்த ஞாபகமே இல்லை அவளுக்கு. என்ன இது இந்த தான் இருக்கக்கூடிய யுகம் வேறு, ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாழுங்கிறதே மறந்து போச்சு. ஏன்னா கண்ணனோட ஞாபகம் தான் அவளுக்கு. அதனால நினைவின் முதிர்ச்சியால் என்ன பண்ணுறான்னு கேட்டால், தான் வாழ்கின்ற ஸ்ரீவில்லிபுத்தூரை என்ன பண்ணுறாள், ஆயர்பாடியாக நினைக்கின்றாள். அப்புறம் அங்கே எழுந்திருக்கிற எம்பெருமானை வடபத்திர சாயை கண்ணனாக எண்ணி, அங்குள்ள திருமுக்குளம் என்ற புஷ்கரணியை யமுனா நதியாக பாவித்து, அங்கு இருக்கும் தன்னொத்த தோழிகளை 5 லட்சம் கோபகண்ணிகளாக எண்ணி, அங்கு இருக்கின்ற வடபத்திர சாயின் திருக்கோயிலை நந்தகோபன் திருமாலையாக எண்ணி, நோன்பு என்ற வியாதித்தினாலே ஒரு கிரந்தத்தை ஏற்றுகின்றாள். அதுதான் திருப்பாவை. திருப்பாவையில் என்ன இருக்குங்கிறத விசேஷமாக பார்க்கலாம். திருப்பாவையில் இல்லாத விஷயங்களே கிடையாது. அப்படிப்பட்ட விசேஷமான அந்த திருப்பாவை என்ன பண்ணுறார், 5 பாசுரங்களாக பிரிக்கிறார். 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதம் வம்பு திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தாழ்வாழி சொல்கிறார் இல்லையா. அதனால 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதம் வம்பு. ஏன்னா அப்படிப்பட்ட விசேஷமான அந்த 30 பாசுரங்களில் யாரெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலையோ அவளுக்கெல்லாம் இந்த பூமி சுமைக்கிறாளேன்னு வருத்தம். ஏன்னா வம்பு ஏதோ வம்பு தம்பு சண்டை சச்சரவுலாம் அர்த்தம் இல்லை.
அதனால அப்படிப்பட்ட அந்த பாசுரங்களை யாரெல்லாம் தெரிஞ்சு வைக்காம இருக்காளே இப்படிப்பட்டவர்களை பூமி சுமக்கிறாள் இந்த வருத்தத்தோடு சொல்லலாம். அதனால அப்படி விசேஷமாக 5 பாசுரங்களாக அந்த 30 பாசுரத்தையும் பார்க்கலாம். 30 பாசுரத்திலே ஷார்ட்டாக பார்த்துன்னு போகலாம் மார்கழி மாதத்திலே. ஏன்னா 30 பாசுரங்களை பார்க்கறதுக்கு நமக்கு அவகாசம் இல்லை. அதனால நோன்பிற்கு நல்ல காலம் பிறந்தது என்று காலத்தை கொண்டாடுகிறாள். மார்கழி திங்கள் என்ற பாசுரத்தினாலே வையத்து வாழ்வீர்கள் என்ற பாசுரத்திலே நோன்பிற்கு செய்ய வேண்டியவை எவை விட வேண்டியவை என்று கூறி ஓங்கி உலகளந்த உத்தமன் என்ற பாசுரத்தினாலே தாங்கள் நோன்பு நூற்க உகந்தவர்கள் உலகத்தார் அனைவருக்கும் தேங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பொழிய வேண்டும் என்று சொல்லி நீங்காத செல்வம் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆழிமழை கண்ணா என்ற பாசுரத்தினாலே பர்ஜன்ய தேவனை தொழுது எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி மழை பெய்ய வேண்டும், ஒரு இடத்திலே ஜாஸ்தி மழை ஒரு இடத்திலே குறைவாக பெய்யக்கூடாது என்று இல்லாமல் மாயனை மன்ன வடமதுரை மைந்தனை தூயபெருனை ரமனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய வழியும் புகுதருவான் நின்றனவும் தீனில் தூதாகும் செப்பேலோரம்பாவா என்று நோன்பிற்கு விக்னம் இடையூறு ஏற்படாமல் என்ன செய்வது என்று எண்ணும் போது விக்னம் பாவத்தினால் வருவது, அதை போக்கக்கூடியவன் யாருன்னு கேட்டால் யாரை தொழ வேண்டும் என்று கேட்க மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை என்று சொல்லி பிறகு 6வது பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் வரையாக 10 பாசுரங்களிலே பின்னால் பிள்ளா என்றும் பேய்பிள்ளா என்றும் நாயக பெண்பிள்ளா என்றும் கோதுகலமுடைய பாவா என்றும் மாமான் மகளே என்றும் கூறி அந்த உறங்கி கிடக்கும் 10 தோழிகளை எழுப்புகிறார்கள். நம்மிடம் உறங்கி கிடக்கும் 10 இந்திரியர்களும் எழுப்புகிறாளாம். அதனால பிறகு 16வது பாசுரத்தினாலே நாயகனா என்ற பாசுரத்தினாலே வாயிற்காப்பாளனை தொழு துவாரபாலர்களை வணங்கி அப்புறம் அம்பரமே தண்ணீரே என்ற பாசுரத்தினாலே நந்தகோபர் திருமாலைகள் நுழைந்து நந்தகோபர் யசோதை பிராட்டி இவர்களை எழுப்பி பிற பலராமனையும் எழுப்பி அதன் பிறகு உந்துமலை அளித்தன் என்ற பாசுரத்தினாலே ஏகதேசன் அப்பின்னை பிராட்டியை எழுப்பி பிறகு குத்துவிளக்கு என்ற பாசுரத்தினாலே 33 என்று 2 பாசுரங்களாலே நப்பின்னனையும் கண்ணனையும் எழுப்பி பிறகு ஏற்றகலங்கள் என்ற பாசுரத்தினாலே இவர்களையும் நப்பின்னையும் சேர்ந்து ஊற்ற முடியாய் பெரியாய் என்று கண்ணனை துதிபாட பிறகு அங்கன்மா ஞானத்தர் தரவிமான பங்கமாய் வந்தனன் பள்ளி கற்றிக்கீழே என்ற பாசுரத்தினாலே பெரிய ராஜாக்களிடத்தில் சிற்றர்கள் தாங்கள் அகங்காரங்களை விட்டு வந்தார் போதே நாங்கள்லாம் வந்திருக்கோம், உன்னிடத்திலே பள்ளி கற்றிக்கீழே அமர்ந்திருக்கிறோம் என்று சொல்லி அதன் பிறகு மாலை மறைமொழிஞ்சில் மண்ணை கிடந்திறங்கும் என்ற பாசுரத்தினாலே நடந்து எழுந்து வர வேண்டும் என்று பிரார்த்திக்க அவனும் எழுந்தான் நடந்தான் சிங்காசனத்திலே அமர்ந்தான். பிறகு அன்று உலகம் அளந்தா என்ற பாசுரத்தினாலே அவனுடைய நடழகை பார்த்து அவனுக்கு ஏதாவது கண்ணச்சில் பட்டுவிடுமோ என்று 6 விதமான போற்றிகளை பாடுகிறாள். பிறகு ஒருத்தி மகனாய் பிறந்து என்ற பாசுரத்தினாலே தேவகி மைந்தனாக பிறந்து யசோதை மைந்தனாக வளர்ந்து என்று சொல்லி அவன் என்ன வேண்டும் என்று கேட்க இவர்கள் உன்னையே அறுத்தித்து வந்தோம் என்று சொல்லி பிறகு மாலை மணிவண்ணா மார்கழி நீரானவன் என்ற பாசுரத்தினாலே நோன்பிற்கு வேண்டிய உபகரணங்களை வேண்டி பறை பாஞ்சு சன்னியம் பல்லாண்டு சிற்பொருள் கோலவிளக்கு என்று கேட்டு பிறகு கூடாரே வில்லம் சீர் கோவிந்தா என்ற பாசுரத்தினாலே நாங்கள் நிதுகாரம் நெய்யின்னோம் பாலனோம் என்று இருந்தோம், அதை நீயும் நப்பின்னையும் சேர்ந்திருக்கும் போது பெற வேண்டும் என்று வேண்டி சூடகமே தோல்வளையே தோடே சிவிப்பூவை என்றெல்லாம் கூறி பிறகு கறவைகள் என்ற பாசுரத்தினாலே சிறுமியர்கள் நாங்கள் அறிவொன்றும் இல்லாதவர்கள் உந்தன்னை சிறுவேர் அழைத்தனமும் சீரியருளாதே உன்னை வந்து நாங்கள் என்ன நாராயணான்னு கூப்பிட்டு விட்டோம், கோவிந்தா என்று அழைக்கவில்லோம், அதனால எங்கள் மேல் கோபம் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி சித்தம் சிறுகாலே வந்தொன்னை சேவித்தும் பற்றா மறையடி என்ற பாசுரத்தினாலே பறை 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 என்று இதுகாரம் நாங்கள் கேட்டது பெரும் நோன்பிற்கு வேண்டிய உபகரணங்கள் மாத்திரமல்ல, அது எங்களின் நோக்கமும் கிடையாது. அதனால உன்னுடன் சேர்ந்து இருப்பது உன்னிடத்தில் கைங்கரியம் செய்வதே எங்களோட நோக்கம் என்று சொல்லி எட்டைக்கும் 7 பிறவிக்கும் என்று கண்ணனை பலனை தர வேண்டும். 29 பாசுரங்கள் என்ன பண்ணால் ஆயர்பாடி பெண்ணாக பாவித்து ஆண்டாள் பாடுகிறாள். இந்த 30வது பாசுரத்திலே தன்னை ஆண்டாளாக பாவித்து பெரியாழ்வார் குமாரத்தியாக நமக்காக பாடினாள். ஏன்னா ஆயர்பாடி பெண்ணாக இருந்து நோன்பு நோக்க வேண்டாம், ஆண்டாளாகவும் இருக்க வேண்டாம், இந்த திருப்பாவை 30 பாசுரங்களை அனுசந்தானம் செய்தாலே போதும். ஏன்னா ஒரு பாசுரங்கள் கூட விடாமல் அனுசந்தானம் பண்ணணும். ஏன்னா ஒரு பெரிய ரத்னகாரம் இருக்குன்னு கேட்டால் ரத்னகாரத்தில் ஏதாவது ஒரு மணி குறைஞ்சா அப்படி அழுகு கெட்டு விடுமோ, அப்படி திருப்பாவைங்கிற கிரந்தத்திலே 30 பாசுரங்களை அனுசந்தானம் செய்ய வேண்டும். ஒரு பாசுரங்கள் கூட விடாமல் ஹாரத்தில் ரத்தனம் குறையாமல் இருப்பதாக அப்படிப்பட்ட விசேஷமாக அப்படிப்பட்ட திருப்பாவையை அவர்கள் அனைவரும் மாலால் அருள் பெற்று திருமாலால் திருவருள் பெற்று இங்கும் அங்கும் எங்கும் இன்புற்று வாழ்வார்கள் என்று திருப்பாவை முடிக்கிறார். திருப்பாவை 30 பாசுரம் பாடியாச்சு, கிருஷ்ணனோட அனுபவம் ஆச்சு, கிருஷ்ணனோட பேசியாச்சு, கிருஷ்ணனோட சேர்ந்தாச்சு. ஆனால் என்னாச்சுன்னு கேட்டால் கல்யாணம் நடக்கலை.
அடுத்தது என்ன பண்ணோம், இந்த பொண்ணை விட்டேனா பாருங்கிறது. உனக்காச்சு எனக்காச்சு, நான் கண்ணனை அடையணும் கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற மன உறுதி இன்னும் ஜாஸ்தியாச்சு. உடனே என்ன பண்ணு பார்த்தா கிருஷ்ணாவதார ஞாபகங்கள்லாம் வந்துதான். அடுத்து என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் இந்த பொண்ணு ஒரு மண்டல பூஜை பண்ணுறதான். இந்த ஆண்டாள் என்ன பண்ணுறாள், அடுத்து கோதா பிராட்டி ஒரு மண்டல பூஜை ஆரம்பிக்கிறாள். இந்த மண்டல பூஜையில் பார்த்தா 45 நாட்கள் மண்டல பூஜை, ஆச்சியா திருமணிங்கிற 143 பாசுரங்கள், விசேஷமாக அனுபவம். ஏன்னா விசேஷமாக ஒரு பாசுரத்தில் நம்ம சொல்லிட்டே போனால் ரொம்ப டைம் ஆகும். அதில் முடிஞ்ச வரைக்கும் அந்த பாசுரத்தில் முதல் பதிகத்தில் என்ன பண்ணுறாங்க கேட்டால், தையுற திங்களும் தரை விளக்கு தன் மண்டலம் விட்டு மாசி முன்னாள் ஐயனுன் மணல் கொண்டு திரு அணிந்து அழகணி கலங்கரித்தணங்க தேவா உய்யவும் மாங்கலோ என்று சொல்லி உன்னையும் மும்பையும் தொழுதேன் வெய்தோர் தழல் உமிழ் சக்கரக்கை வெங்கடவர்க்கென்னை விதிக்கிற்றே. விசேஷமாக அனுபவம். அதனால முக்கியமா என்ன சொல்லலாம் கேட்டால் ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்லலாம் இந்த இடத்துல. வானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்தாவி கானிடை திரிவதோர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப வானிடை ஆடி சங்கு உத்தமர்க்கென்று உன்னிடத்தெழுந்த என் தடமுலைகள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாடகில்லேன் கண்டாய் மன்மதனே. வானிடை வாழும் அவ்வானவர்க்கு, அந்த காட்டில் வசிக்கிற வாழலாம் என்ன பண்றான்னு கேட்டா, மறையவர்கள்லாம் கேட்டா, மறையவர்கள்னா அங்க இருக்கிற முனிவர்கள் தேவர்கள்லாம் என்ன பண்றார், ஒரு யஜ்யம் பண்றான். இந்த யஜ்யம் பண்ணும்போது ஹவிஸ் பாகம் சொல்லுவா. அதனால யஜ்யத்திற்கு வேண்டிய சாமக்கிரையெல்லாம் இருக்கும். அப்போ அந்த வழியா போற ஒரு காட்டுல போற ஒரு நரி வந்து அந்த சாமக்கிரையெல்லாம் முகுந்தா அந்த வாசனை பிடிச்சதுன்னா அது அந்த சாமக்கிரைகள்லாம் எப்படி அந்த யஜ்யத்திற்கு யாகத்திற்கு உதவாமல் போகுமோ அப்படி என்று மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. வாழகில்லேன்ங்கிற அப்படிப்பட்ட மானிடவர்க்கென்று பேச்சு பற்றாலே நான் வாழகில்லேன். அப்படி விசேஷமாக நாமமாயிரம் ஏத்த நின்ற நாராயணா நரனே உன்னை மாமிதன் மகனாக பெற்றார் நமக்கு வாதை தருமே காமன் போதரு காலம் என்று பங்குனி நாள் கடை பாரித்தேன் தீமை செய்யும் ஸ்ரீதரா எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே. கிருஷ்ணாவதாரத்தை ஞாபகம் மறந்து விசேஷமாக ஒரு அவதாரம். அப்புறம் பார்த்தா வாசோ கிருத்வா தினகர சுதா சந்நிதோ வல்லவீனாம் லீலாஸ்மேரோ ஜெயதி லலிதாம் ஆஸ்ரித குந்த சாகாம் சௌவ்ரீடாபித்ததுரவதனே காவிரப்யத்யமானே காமே கச்சித் கரகமலையோர் அஞ்சலிம் யாச்சமானா. சுவாமி தேசிகன் விசேஷமா அனுபவிக்கிறார் கோபாலம் சிதியில. அந்த விசேஷத்தை அங்க சொல்றாருன்னா அடுத்த பதிகத்துல பார்த்தா சாஸ்திரத்தை சொல்றாராம். கோபகர்ணிகளாம் வஸ்திராபகாரம் பண்றார். அந்த மரத்துல உட்கார்ந்துருக்கார், மரத்துல வஸ்திரங்களாம் எடுத்துன்னு போயிட்டார். அங்க அவள்லாம் எது காரணம் கேட்டா அவள்லாம் வெடி காலமே எழுந்துன்னு போய் நீராட்டம் பண்ண போயிருக்கா. நீராட்டம் பண்ணும்போது வஸ்திரம் இல்லாமல் அங்க யமுனா நதிக்கரையில அங்க வந்து வஸ்திரங்கள்லாம் இல்லாமல் நீராட்டம் அடைஞ்சோடனே இவருக்கு என்னன்னு கேட்டா, இவரோட வேலை என்னன்னு கேட்டா பக்தர்கள் யாரா இருந்தாலும் ரட்சிக்கணும், அதுதான் முக்கியமான காரணம். அதனால என்ன பண்றாருன்னு கேட்டா வஸ்திரத்தை எடுத்துன்னு போய் மரத்துல உட்காந்துருக்கார். இவாள்லாம் என்ன பண்றா, தீர்த்தத்திலே வஸ்திரங்கள் இல்லாமல் தீர்த்தம் ஆடியத்தினால வருண பகவான்ட்டு அபச்சாரம் ஆயிருக்குமோ என்பதற்காக என்ன பண்றான்னு கேட்டா அவள்லாம் வந்து தன்னை வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணணும்னு கேட்கிறாராம். அதனால கரையில வந்து பார்த்தா வஸ்திரத்தை காணும். இவாள்லாம் மேலே பார்த்தா கிருஷ்ணன் உட்கார்ந்துருக்கான். தேகி வாசாம்சே கேட்கிறா. கிருஷ்ணனை பார்த்து வஸ்திரங்கள்லாம் கொடுத்துருன்னு கேட்கிறா. அப்போ அவன் சொல்றான், நீங்கள்லாம் வந்து எனக்கு ஒரு அஞ்சலி பண்ணுங்கோ. நீங்கள்லாம் பண்ண காரியம் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு வருண பகவானோட அபச்சாரம் ஏற்படக்கூடாது, சாபம் ஏற்படக்கூடாது. அதனால நீங்களாம் வருண பகவான்ட்டு அபச்சாரம் ஆயிடுத்து. அதனால உங்களை காப்பாற்றுவதற்கோசரம் என்னை வந்து என்ன அவன் காமிக்கிறான், அப்பயே காட்டான் தான் சரணாகதன்னு சொல்லிட்டு அதனால ஒரு நமஸ்காரம் பண்ணணும்னு கேட்குறான். அவெல்லாம் பல யுக்திகள்லாம் பண்றா. ஒருத்தர் ஒரு கையை தானே மேலே தூக்குறா, ஒருத்தர் 2 கையை தூக்குறா, தோழியம் சேர்ந்து தூக்குறான். கடைசியில் ஒத்துக்கல அவன். அதனால 2 கையும் கூப்பி என்னை தொழுதேன்னா உங்களை காப்பாற்றுவேன், உங்களுக்கு சரணாகதியை பண்ணுங்கன்னு கேட்கிறார். அதுதான் சுவாமி தேசிகன் வாசோ கிருத்வா தினகர சுதா சந்நிதோ வல்லவீனாம் லீலாஸ்மேரோ ஜெயதி லலிதாம் ஆஸ்ரித குந்தசாகாம் சொல்றாரு இல்லையா. இந்த இடத்துல சவ்வேடாபி ததனவதனே ஆவிரப்பேத்தியமானே தாமே கச்சித் கரகமலையோர் அஞ்சலிம் யாச்சமான. அஞ்சலி வந்து யாசிக்கிறானா. அதாவது அதே தான் நீங்க பண்றான். அப்படிப்பட்ட விசேஷமான பாசுரங்கள்லாம் அப்புறம் நிறைய பாசுரங்கள்லாம் மேலே பார்த்துட்டே போகலாம். அதனால அப்படி விசேஷமாக 143 பாசுரங்கள்லாம் ஏன்னா கனவு காண்டால் அடுத்தது பார்த்தா. அதனால தான் தோழிகிட்ட போய் சொல்லலாம். தான் வந்து படுத்து இருக்கும் போது ராத்திரிலாம் தூக்கம் வரல. ஒரு நாள் கொஞ்சம் அசந்து தூங்குற மாதிரி வந்தோடனே கனவெல்லாம் காண ஆரம்பிக்கிறான்.
கனவுல பார்த்தா பெருமாளுக்கும் தனக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி ஒரு கனவு. அந்த தோழிகிட்ட போய் சொல்லார், என்ன அந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவோன்னு கேட்டால், அம்மா அப்பாட்ட போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசாது, தன்னோட தோழிகள்கிட்ட தான் சொல்லும் இல்லையா, அதனால தோழிகிட்ட போய் சொல்லி அப்படி விசேஷமாக கல்யாண பிரக்கிரியைகள்லாம் என்னெல்லாம் நடக்குமோ, வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி நான் நாளை வதுவை மணமென்று நாளிட்டு பாளைக்கமுகு பரிசுடை பந்தற்கு கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காளை புகுதக்கன கண்டேன் தோழி நான். விசேஷமாக வாரணமாயிரத்தில் பார்த்தா விசேஷமாக ஒரு அனுபவம். கல்யாணத்தில் என்னெல்லாம் நம்மளோட பிரக்கிரியைகள்லாம் என்ன இருக்கோ வேதங்கள்ல சொல்லப்பட்ட அத்தனை பிரக்கிரிகளோட விசேஷமாக கல்யாணம் கனவு கண்டு அப்புறம் பார்த்தா சங்க பார்த்து அவளுக்கு அதனால ஒரு பொறாமை. சங்க பார்த்து சந்திர மண்டலம் போல் தாமோதரன் கையில் அந்தரம் ஒன்று இன்றி அவன் செவியில் மந்திரம் கொள்வாயே போலும் பலம் புரியே இந்திரனம் முன்னோடு செல்வத்துக்கு ஏலானே 9 சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் கண்படை கொள்ளில் கடல் வண்ணன் கைத்தலத்தே பெண்படையார் உன்மேல் பெரும்பூதல் சாற்றுகின்றார் பண்பல செய்கின்றாய் பாஞ்ச சன்னியமே கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ ஒரு பொசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாடி வெண் சங்கே. சொல்றாளாம், 9 சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் கண் படை கொள்ளில் கடல் வண்ணன் கைத்தலத்தே பெண் படையார் உன்மேல் பெரும்பூசல் சாற்றுகின்றார் பண்பல செய்கின்றாய் பாஞ்ச சன்னியமே. பெண் படையார்கள்லாம் என்ன பண்றான்னு கேட்டா உண்மையில பெரிய கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்றான். எப்ப பார்த்தாலும் என்ன பண்றான், 9 சொல்லில் உலகளந்தான் வாய். எப்போதும் பெருமாளோட அவனோட அதரத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீயே சாப்பிட்டு இருக்க பருகின்னு இருக்க. அதுதான் உனக்கு 9 சொல் கண்பழ பார்த்தா அப்படி விசேஷமாக அவனோட காதல பார்த்தா நீ என்ன பார்த்தா எப்ப பார்த்தாலும் சீக்ரெட் பேசிட்டே இருக்க. உன்னோட காது ஒட்டி வச்சிருக்கானவன். அப்படி அவெல்லாம் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பார்த்தா உன் மேல பொறாமை கொண்டு இருக்கான், விசேஷமா அனுபவிக்கிறான். அப்படி பாசுரங்கள்லாம் 143 பாசுரங்கள். ஏன்னா நாச்சியா திருமொழிங்க தனியா அனுபவிக்கலாம். அப்படி 143 பாசுரங்களை கொண்டு அந்த கண்ணனை அனுபவம் செய்து கண்ணனையே நினைச்சிட்டு இருக்கான். பார்க்கிறார், பெரியாழ்வார் பார்க்கிறார். அதனால இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்கு. எப்போ பார்த்தாலும் கேட்டா என்ன பண்றான்னு கேட்டா கண்ணன் கிருஷ்ணன் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி புலம்பின்றே இருக்கு. இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுகிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி பாரு உனக்கு இப்ப இந்த அச்சாவதாரத்துல இருக்கிற பெருமாள் யாராவது சொல்ல உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அதனால கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணி வைக்குங்கிறது இப்ப முடிய சாத்தியமான காரியம் கிடையாதுன்னு சொன்னோடனே ஒரு திவ்யதேசமா சொல்லிட்டு வர்றார் அவர். அதனால பத்ரிகாசிரமம் தொடங்கி ஒரு திவ்யதேசமா சொல்றாரு அந்த பொண்ணுகிட்ட. அந்த பொண்ணும் கேட்கறது. ஆனா அதுக்கு ஏதோ சால்ஜாப்லாம் சொல்றது. ஏன்னா பத்ரிகாசிரமம் சொன்னா அங்க இருக்க குளிர் ஜாஸ்தியா இருக்குங்கிறது. அப்புறம் பார்த்தா அங்க சிராத்த மந்திரங்கள்லாம் கேட்குங்கிறது. அந்த ஒரு விதமாக ஒரு திவ்யதேசங்கள்லாம் சொல்லிட்டு வரார். சொல்லிட்டு வந்தவன ஸ்ரீரங்கத்தை சொல்லும் போது பதில் காணமாம். தாமுகக்கும் தங்கையில் சங்கமே போலாவோம் யாம் முகக்கும் என் கையில் சங்கமம் ஏந்திடையீர் தீமுகத்து நாகணமேல் சேரும் திருவரங்கர் ஆமுகத்தை நோக்காரார் அம்மனே அம்மனே எழுடைய எண்ணமீரன் அரங்கத்து இன்னமுதர் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூடில் கமல பூவழகர் எம்மானாக என்னுடைய கடல் வளையை தாமம் கடல் வளையை ஆக்கினரே என்று அப்படி விசேஷமா அனுபவம் அந்த நாச்சியா திருமொழியில அந்த திருவரங்கத்து எம்பெருமான பத்தி சொன்னோடனே பதில் எதுவும் பேசல. உங்களுக்கு புரிஞ்சு பெரியவருக்கு புரிஞ்சது பெரியாழ்வாருக்கு இந்த பொண்ணுக்கு திருவரங்கத்து எம்பெருமான் மேல ஆசைன்னு சொல்லிட்டு அழிச்சுன்னு போறார். சிவிகையில் அழிச்சுன்னு போறார். பல்லாக்கில் ஸ்ரீரங்கத்துக்கு அழிச்சுன்னு போறார். ஸ்ரீரங்கத்துக்கு அழிச்சுன்னு போய் அம்மா மண்டபம் துறையில தீர்த்தாமாடத்துக்கோசரம் பல்லாக்கை இறக்கி வச்சுட்டு அங்க தீர்த்தாமாடத்துக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா காணும், ஆண்டாளை காணும். பெருமாளோட ஐக்கியமாயிட்டாவா. பெருமாள் எடுத்துன்னு போயிட்டார். உடனே பெருமாளை பார்த்துறா, வேற வரார். அங்கேருந்து வந்து பெருமாளை பார்த்து பெரியாழ்வார் ரங்கநாதனை பார்த்து கேட்கிறார், நீ செய்வது நியாயமா? நீயே எப்படி பண்ணேன்னா மற்ற மக்கள்லாம் பண்ண மாட்டாளான்னு கேட்கிறாள். ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன் செங்கண்பால் தான் கொண்டு போனான். நான் என்ன பண்ணேன்னு கேட்டா ஒரு மகள் தன்னை உடைய, எனக்கு ஒரே ஒரு மகள் தான், அவளை எப்படி பத்தேன் எப்படி வளர்த்தேன்னு கேட்டா உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன். அப்படி திருமகள் போல வளர்த்தேன். நீ என்ன பண்ண கொண்டு போயிட்டியே, அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீ
அதனால நீ என்ன பண்ணணும்னு கேட்டா, நீ முறைப்படி ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு எழுந்தருளி பங்குனி உத்தர நன்னாளிலே எங்கள் ஊரிலே வந்து அந்த எந்தவித குறைபாடுகளும் இல்லாமல் சாஸ்திரோத்தமாக வந்து என்னோட பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிரார்த்திக்கிறாளாம். உடனே பெருமாள் ஆண்டாள் இறங்கி கீழே ஜல் ஜல் சத்தத்தோட இறங்கி வராங்க. அங்கே வந்தோடனே 2 பேரும் சேர்ந்து திரும்பி ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போறா. அங்கே வல்லபதேவன் அந்த பாண்டிய மன்னன் கல்யாணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் விசேஷமாக நடக்கிறது. அங்கே பங்குனி உத்திர நன்னாளிலே பார்த்தா ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு எழுந்தருளி ரங்கமன்னாராக எழுந்தருளி உன்னோட பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பங்குனி உத்திர நன்னாளில் வரார். ஏன்னா இந்த பொண்ணுக்கு பார்த்தா திரும்பி சந்தேகம், ஏன்னா இவன் எப்பா ஏழா பொய்கள் உரைப்பான் இல்லையா, வருவானோ வரமாட்டான்னு சொல்லிட்டு அங்கே கருடன் பிரார்த்திக்கிறாளாம். அதனால அங்கே பார்த்தா அதனால தான் சமமான ஆசனம் கொடுத்துருக்காங்க கருடனுக்கு அங்கே. அதனால உடனே வைணதேவனை பிரார்த்தித்து விரைவாக எழுந்திருவதற்காக தன் சொன்னபடி ரங்கநாதன் வந்து என்ன பண்றார், ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பங்குனி உத்திர நன்னாளில் வரார். நன்னாளில் எழுந்தருளி ரங்கமன்னாராக வாரணமாயிரம் சூழவதம் செய்து நாரணன் நம்பி நடக்கமு அந்த பாசுரங்களில் சொன்னபடி அந்த விசேஷமாக நாரணன் நம்பி நடக்கின்றான் வந்தது பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனாக்கண்டேன் தோழினான்னு சொல்லி ஆரம்பிச்சு அந்த பாசுரத்தில் சொன்ன மாதிரி பாளை கமுகு பரிசுடைய பந்தற்கு இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள்லாம் குழாலாம் வந்திருக்கான். 33 தேவர்கள்லாம் வந்து விசேஷமாக கல்யாணம் நடக்கிறது. ஆண்டாள் கல்யாணம் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்தொடை தாம் நிறைதாந்த பந்தற்கு அம்மை மிதித்து பொறிமுகம் தட்டி கோதா பிராட்டி கைத்தலம் பற்றினார் எம்பெருமான். கல்யாணங்கள்லாம் ஆச்சு. ஏன்னா பங்குனி உத்திர நன்னாளில் தான் திருக்கல்யாணம் நடக்கிறது. நிறைய இடத்துல பார்த்தா மார்கழி மாதம் 30 நாள் முடிஞ்ச உடனே அந்த 30 பாசுரங்கள் முடிஞ்சோன்னு நிறைய இடத்துல திருக்கல்யாணம் நடக்குது, ஆண்டாள் திருக்கல்யாணம் நடக்கிறது. ஆனால் அன்னைக்கு வந்து பெருமாளோட கல்யாணம் நடக்கலை. அதுக்கப்புறம் 45 நாள் மண்டல பூஜைகள்லாம் நடந்து பங்குனி மாதத்தில் உத்தர நட்சத்திரத்தில் பெருமாளோட திருக்கல்யாணம் நடக்கிறது. கல்யாணங்கள்லாம் விசேஷமாக நடந்தோடனே பெரியாழ்வார் என்ன பண்ணுறார் கேட்டால் கிளம்பியாச்சு, பெருமாள் கிளம்பிட்டார், கல்யாணங்கள்லாம் ஆச்சுன்னு கிளம்பிட்டார். பிரார்த்திக்கிறார், அப்படியெல்லாம் போகக்கூடாது, நீர் இங்கே எழுந்தருள் இருக்கணும், ஸ்ரீவில்லிபுத்தூரில் எழுந்திருக்கணும், எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஆசீர்வாதங்கள்லாம் பண்ணணும். அதனால பிரார்த்திச்சோடனே பெருமாள் என்ன பண்ணுறான்னு கேட்டால் ரங்கமன்னாராக அங்கேயே இருக்கார். அதனால மாமனார் வீட்டில் டேரா போட்டவர் இந்த பெருமாள் தான் முதல்ல போல இருக்கு. அதனால தான் பார்த்தா இன்னொரு விதேசத்தை சொல்லுவாங்க, நாச்சியார் கோவிலில் பார்த்தா நாச்சியார் கோவிலில் இருக்கிற பெருமானம் அந்த மாதிரி. அதனால தான் பெருமாள் அந்த ஊருக்கே பேர் நாச்சியார் கோவில்னே பேர். அதனால அங்கே அர்ச்சகர் எழுந்திருக்கும் அங்கே போயிருக்கும்போது சேவிக்கும்போது பெருமாளை சேவிக்கும்போது அங்கே விசேஷமாக அந்த ஊரை பற்றி சொல்லும்போது சொன்னார் அவர். அதனால நாச்சியார் திருக்கோயில் மாமனாரோட மாப்பிள்ளை வந்து சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி அந்த இடத்துல நாச்சியார் திருக்கோயில். அதனால இந்த ஊரில் கூட பார்த்தா நாச்சியார் திருமாளிகைன்னு தான் சொல்லுவா. பெரியவாள்லாம் வழக்கமாக லெட்டர்லாம் எழுதும்போது என்ன பண்ணுவான்னு கேட்டால் அதை நாச்சியார் திருமாளிகைன்னு தான் எழுதுவாளே தவிர ஸ்ரீவில்லிபுத்தூர்னு எழுத மாட்டான். அதனால அப்படிப்பட்ட விசேஷமான ஒரு திவ்யதேசத்தில் திருக்கல்யாணம் நடந்து விசேஷமாக அங்கே ஆண்டாள் திருக்கல்யாணம் நடைபெற்றது. அந்த சூடி கொடுத்த சுடர்படி என்ன பண்ணான்னு கேட்டால் ஆண்டாள் நமக்கு எல்லாருக்கும் அருள் பாதிப்பதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூரில் எழுந்திருக்கு. அங்கே போய் பார்த்தா ஆண்டாளோட சேவை பார்க்கணும். அங்கே தான் மிடுக்காக இருப்பாள். அங்கே ஆண்டாள் ரங்கமன்னார் 2 பேரையும் பார்க்கும்போது பார்த்தா ரங்கமன்னார் ஓரமாக அப்படி ஒட்டி இருப்பார் அவர். அதனால இப்போ ஆண்டாள் பார்த்தா அப்படி மிடுக்காக இருப்பாள் தன்னோட ஊரில். அப்படி விசேஷமாக சேவை சாதிச்சுட்டு அங்கே இருக்கா எல்லாரும். அதனால இந்த ஆண்டாள் திருக்கல்யாண வைபவத்திலே, இந்த திருவாடிப்பூர வைபவத்திலே யாரெல்லாம் கேட்டார்களோ, யாரெல்லாம் இன்னும் கேட்கலையோ, கேட்டு மற்றவர்களுக்கும் அது கேட்கும்படி செய்வார்களோ எல்லாருக்கும் எங்கும் அங்கும் எங்கும் எல்லாம் நலன்களும் பெற்று அங்கும் இங்கும் எல்லாருக்கும் சகல க்ஷேமங்களும் சர்வ லாபங்களும் ஏற்பட்டு எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும்னு சொல்லி மங்களகரமாக முடிக்கலாம். சதமகமணி நீலா சாருகல்காரகஸ்தாம் தனபரணமிதாங்கி சாந்திரவாசல்ல சிந்துகோ அழகுவனிகித அபிஷ்ரக்பிரா கிருஷ்ணராதா விலசது ஸ்ருதி கோதா விஷ்ணுஜித்தாத்மஜானஹா திருவாடிப்பூரத்து ஜகத்துதித்தாழ்வாழியே திருப்பாவை 30 சப்பினாழ்வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமனைக்கு பின்னார் ஆழ்வாழியே 143 தைத்தாழ்வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாழ்வாழியே மறுவாரம் திருவல்லி வளநாடு வாழியே வன்புதுவை நகர்கோதே மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.